صلاة الله على الهادي النبي شفيع الخلق في اليوم الرزين نسيم تحية المولى العلي على صحاب طه الأبطحي خصوصا أهل بدر من كرام خيار من ذوي الفضل الجليل هم الأبرار وأعلام هداة نفوسهم فضوها للنبي فسبحان الإله وقد براهم وأولاهم در المجد سمين هووا عزا وفضلا والكمالا بصحبة خاتم الرسل البهيم غزوا لله غزوات وعالا ببدر كلمة الله العليم سرات شهداء أهل بير ولاة أهل إكرام خفي فكم فردي يجيء إذا تواسل به والفتح في حال سني بهم نرجو إله فنفا بهم نرجو الإله كشف الضر ونيل مطالب القلب شديد صلاة الله دائمة تفوه على طه النبي الحاشمي وآل وصحابة ما توسل بأهل البدر ذو خوف بلي رضي الله عن أهل البدر رضي الله عن شهدائه رضي الله عن أهل البدر رضي الله عن شهدائه رضي الله عن أهل البدر رضي الله عن شهدائه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعظم நாயக கோமான் அவர்களின் அலீமு ஷான் அலுமத்துல் அக்பரை ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் துல் ஜலால் அவனை அன்றி வேறு யாராலும் அறிய முடியாத நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜொலிக்க செய்திருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலீமு ஷானை அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. மஸலன் மூஜிசாவை எடுத்துக்கொள்வோமே ஆனால் நபியின் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மூஜிசத்து கொடுத்தார். ஆமாக்களை பிறவி குருடன ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஹு செஞ்சா கையால தடை விட்டா என்ன கண்ண பார்வை வந்துடும். அல்லாஹ் உத்தரவு. அதாவது ஆல்ரெடி கண் இருக்குதாங்க, கண்ணில வெளிச்சம் இல்லை, பார்வை இல்லை. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முபாரக்கான திருக்கரத்தால டச் பண்ணாங்கன்னா மசூல் செஞ்சாங்கன்னா அல்லாஹ் பார்வை கொடுப்பார். இருக்கிற கண்ணில பார்வை இல்லை, நபி அலைஹிஸ்ஸலாம் தடவுறாங்க, பார்வை வருது.
அதே நேரத்தில் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கர்ரமல்லாஹு ஹதரத்துல் குத்ஸியால கதாதா பின் நோமான் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா உஹது யுத்தத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான ஹதரத் ஷரீஃபை சுற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரிகளை எதிர்த்து போரிட்ட சஹாபாக்கள். போர்க்களம்னு சொன்ன எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்கல்ல, அங்கங்கமா எல்லாரும் இருப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செக்யூரிட்டிக்காக இருந்த பிரதானமான சஹாபாக்கள் இவங்க ஒரு சஹாபி கதாதா பின் நோமான் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. ஒரு கட்டத்துல எதிரிகள் அம்புகளை மழை மாதிரி மழை பெஞ்ச மாதிரி அம்பு என்ன சர மாதிரியே வந்துட்டு இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஹதரத் ஷரீஃபை நோக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறாங்களோ அந்த ஜிஹாத் ஷரீஃபை நோக்கி மக்கத்து முஸ்லிம்கள் குஃபாரோட அம்பு என்ன தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அம்பு மழை பெய்யும். அந்த இடத்துல கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்புகளை தடுக்கிறதுக்காக என்ன அவங்க தன்னுடைய கைகளை காட்டி அம்பை தடுத்தாங்க. அம்பு கையை கிழிச்சுக்கிட்டு போகுது, ரத்தம் ஊத்துது. அல்லாஹ் அக்பர் கபீரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுஹபத் ஷரீஃப்க்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வனஃபானா மின் பரகாத்தி ஃபித் தாரினா. அம்பு வரும்போது மாஷாஅல்லாஹ் கையை நீட்டி என்ன அம்பு தடுக்கிறான். கம்ப கையை கிழிச்சிட்டு போகுது. ஒரு கட்டத்துல கம்பெல்லாம் கையெல்லாம் என்ன சல்லட மாதிரி போயிடுச்சு. கையால தடுத்த அம்பு தடுக்கப்பட முடியாது. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? கதாதா ரலியல்லாஹு அன்ஹுவோட வஜ்ஹு ஷரீஃபை கொண்டு தடுக்க ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கு முன்னாடி மாஷாஅல்லாஹ் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி அவங்களோட உயிருக்கு எந்த விதமான விலையும் இல்லை. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபுக்கு முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சங்கடம் உண்டாகிடக்கூடாது. தன்னுடைய வஜ்ஹை கொண்டு மாஷாஅல்லாஹ் என்ன தடுக்கிறாங்க. கதாதா பின் நோமான் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா எதிரிகள்ட்ட வந்த கூறி அம்பு என்ன அவங்கள கண்ணில தொலைச்சி பின்பக்கமா வந்துருச்சு. அம்பு தலையில நம்ம அந்த வெள்ளை முடியில கருப்பு கலர்ல கண்ணு மணி இருக்குதுல்ல, கண்ணு அதாவது கண்மணின்னு சொல்றது அதுதான். ஏன்னா கண் பாவைன்னு தமிழ் சொல்லுவான். அந்த கருவிடி அப்படியே கலந்து அவங்க கையில வந்து விழுந்துச்சு. கருவிடி கையில கலந்து துடிக்குது. அம்ப உருகி போட்டுட்டு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதமத் செய்றாங்க. கையை மூடிட்டேன்னா கையை மூடிட்டு கையை பொத்திக்கிட்டு கண்ண விழுந்த அந்த கருவிடியை கண்ணில் வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு யுத்தத்தில் ஈடுபடுறாங்க. யுத்தமெல்லாம் முடிஞ்சவனா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கர்ரமல்லாஹு ஹதரத்துல் குத்ஸியால என்ன விஷயத்தை சொல்லி கையை நீட்டினாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான தெய்வீக திவ்யத்திற்கறதால அந்த கண்ணு பாவை எடுத்து என்ன கண்ணு அந்த வெள்ளை படத்தை எங்க இருந்துச்சோ கண்ணு அந்த இடத்துல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி விட்டாங்க. மாஷா அல்லாஹ். கதாதா பின் நோமான் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் சம்பவித்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லாத அளவுக்கு பரிபூர்ண சுகம் அடைந்தார்கள். கண்ண பார்வையில் பெற்றார்கள். எந்த விதமான ஒரு
அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான ஒரு சின்ன கீரல், ஒரு அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகமாகிட்டாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு மோஜிசத் இருந்துச்சு. அது அறிவுக்கு என்ன உட்பட்டதா இருந்துச்சு. கண்ணு இருந்துச்சு, கண்ணுல என்ன தடை விட்டா, கண்ணுல பார்வை இல்லாத தடை விட்டாங்க, கண்ணுல பார்வை வந்துச்சு. இங்க கண்ணே போயிடுச்சு, கண்ணை இல்ல, கண்ணை அழிஞ்சிருச்சு. வெண்படலமும் கருவெளியும் பிரிஞ்சிருச்சு. வெண்படலமும் கண்மணி கருவெளி என்ன ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கும்? டோட்டல் எல்லா நரம்பு என்ன அங்க செத்து போயிருக்கும், எல்லா நரம்பும் டிஸ்கனெக்ட் இருக்கும். எங்க என்ன டிஸ்கனெக்ட் ஆனாலும் என்ன முஸ்தபியத்தான ஹதரத்து கரீமுடைய நூறானி தவஜ் அங்க வந்தா எல்லா கம்யூனிகேஷனும் திருப்பி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆன் ஆகிடும். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோஜிசத்துங்கிறது என்ன? அறிவுக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா எல்லா நபிமார்களுக்கும் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் மோஜிசத்தை கொடுத்தான். மற்றைய நபிமார்கள் ரசூல்மார்கள் மோஜிசான்னு சொன்னாவே அற்புதம் தான். அற்புதம் என்ன? அதிசயம் தானே, மிரக்கல். ஒரு பார்க்கிறதுக்கு என்ன அதிசயமான விஷயமா இருக்கும். எல்லா நபிமார்கள் வாழ்க்கையிலையும் அதிசய சம்பவங்கள் நிகழ்ந்தது, அல்லாஹ் நிகழ்த்தினான் மோஜிசத்தை. ஆனால் அதெல்லாம் அறிவுக்கு உட்பட்டதா இருந்துச்சு. அதெல்லாம் அறிவுக்கு உட்பட்டதா இருந்துச்சு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன பாறையில ராக்ல அடிக்க சொன்னான். அஸா முபாரக்கால அடிச்சாங்க, அதுல இருந்து 12 ஊத்து வந்துச்சு. இன்னைக்கு நம்ம மாஷாஅல்லாஹ் என்ன பாறையில என்ன போர் போடல, பாறையில போர் போடுறோம்ல, நாளை குதிரத்துல தண்ணி வருதுல. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு என்ன எந்த கருவிகளும் இல்லாம அவங்க அஸா முபாரக் கொண்டு அடிச்சாங்க. மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த முஜிசா அந்த அஸா ஷரீஃப். அஸாவால் அடிச்சாங்க, 12 ஊத்து வந்துச்சு, 12 திஷ்மா வந்துச்சு. ஏன்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த சமூகம் கௌம் என்ன 12 கூட்டத்தார், 12 பிரிவா இருந்தான். சேரவே மாட்டான், ஒத்தன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தாரோட சண்டை பிடிக்கிறது அவனுக்கு வேலை. எந்த அளவுக்கு எல்லாம், அதாவது என்ன மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோட நைல் நதியை கடந்து போகும்போது கூட அப்ப கூட மூசா நபிட்ட சொன்னான், அல்லாஹ்வுடைய நபியை அடிக்கிறதே அடிக்கிறீங்க, ஒரே தரத்தோட நிப்பாட்டாதீங்க, எங்களுக்கு 12 கூட்டத்துக்கு 12 வேணும். நாங்க ஒரு கூட்டம் போவோம், அந்த குடும்பம் முன்னாடி போவோம், நாங்க பின்னாடி வரலாம், அது முடியாது, எங்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுக்கணும். உயிர் போற தரணும் பின்னாடி. அவன் என்ன, அவன் பேர் என்ன, மூசா நபி எதிரி ஃபிரௌன், அவன் பெரிய பட்டாளத்தோட வர்றான். அவனுக்கு அதெல்லாம் பெருசா இல்ல. மூசா நபி அப்ப போய் சொல்றான், நீங்க பாட்டுல ஒரே வழி ஆக்கிறாதீங்க, 12 வழியை பிரிச்சு விடுங்க. இப்படி மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கௌம் என்ன தொட்டதுக்கான சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாறையில அடிக்க சொன்னா, பாறையில அடிச்சாங்க, 12 சஷ்மா வந்துச்சு, 12 ஊத்து வந்துச்சு. அது மோஜிசத். ஆனால் அது இன்னைக்கு என்ன, அல்லாஹ்வுடைய குதிரத்துல சாதாரண மனுஷன் கூட இன்னைக்கு பாறையில போர் போடுறான், அல்லாஹ்வுடைய தண்ணி வருது. ஆனா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திரு விரல்ல இருந்து தண்ணி வந்துச்சு. 1400 சஹாபாக்கள் என்ன குளிச்சாங்க, குடிச்சாங்க. அவங்களோட ஹர்பான்ல ஒட்டக பை, அது ஒரு பை என்ன 500 லிட்டர் பிடிக்கும். அது மாதிரி 1400 லிட்டர் என்ன நிரப்புனாங்க, ஒட்டகைக்கு தண்ணி கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா. எவ்வளவு தண்ணி வந்திருக்காங்க? அப்போ எங்க இருந்து வந்துச்சு? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாறை அடிக்கல, பூமி அடிக்கல, முபாரக்கான திருக்காரத்துல இருந்து வந்துச்சு. அங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் பாறை அடிக்க சொன்னார்.
எல்லா நிஸ்பத்திலையும் மாஷாஅல்லாஹ் தண்ணீர் கொடுக்கிறது அல்லாஹ் தான். ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அலீமு ஷான் வரம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை படைப்புகளுடைய அறிவை விட்டு அல்லாஹ் மகா தூய்மையானதாக்கி வைக்கிறார். அறிவால் அறிய முடியாத நிலையில் அல்லாஹ் வைக்கிறார். பாறையில போய் என்ன போர் போடலாம், ஐ பேங்க்ல போய் மாஷாஅல்லாஹ் சேஞ்ச் பண்ணலாம். ஆனா கண்ணுல சுத்தமா பார்வையே போன ஆளுக்கு பார்வை தர முடியுமா? கண்ணு செத்து போன ஆளுக்கு முடியாது. அது மாதிரி யாராவது விரல்ல தண்ணி தர முடியுமா? முடியாது. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸியால நிகழ்ந்த எல்லா மோஜிசத்து ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் என்ன அறிவுக்கு அப்பாற்பட்டது. அது அல்லாஹ் தபாரக வ தஆலா அங்க என்ன விஷயம் வச்சிருக்கிறான்னா, அல்லாஹ் தான் அவனுடைய ஹபீபுல் ஆலத்துடைய அஸமத்துல் அக்பரை மாலுமாக்க முடியும். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் ஜீனத்தே ஃபர்ஷ ஜமீன் ஜானஷீன் அர்ஷ பரீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்துல்லாஹ் நாயகமான யாராலையும் மாலுமாக்க முடியாதுங்கிற நிலையை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதனுடைய அடையாளமாக தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாத் ஆலியாரின் இல்ஹாரான எல்லா விஷயமும் என்ன அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறந்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு ஹயாத்தாக்கி விட்டாங்க. எத்தனை பேரை? 100 பேரை 500 பேரை இல்ல, 100 பேரை 500 பேரை ஹயாத்தாக்கல. ஒரு சில நபர்களை ஹயாத்தாக்கினாங்க, ஒரு சில நபர்களை ஹயாத்தாக்கினாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடான கோடி இறந்த உள்ளங்கள் என்ன உயிர் பெறுவதற்கு ஆயிரக்கணக்கான பேரை என்ன உள்ளத்தை உயிருள்ள உள்ளமா ஆக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய கல்பை என்ன ஹயாத் ஆக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா நபி ஹயாத் ஆக்கினது ஒரு சில மனிதர்களை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத் ஆக்கினது ஆயிரக்கணக்கான ஹிருதயங்கள். அந்த ஆயிரக்கணக்கான ஹிருதயங்கள் மூலமாக பல கோடி ஹிருதயங்கள் மாஷா அல்லாஹ் ஹயாத் ஆனது. எந்த அளவுக்கு? தஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா பிரபலமான சஹாபி. அந்த சஹாபியுடைய கல்ப கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு விசேஷமானதா ஆக்கிட்டாங்க ஈமான கொடுத்து. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த சஹாபியுடைய தோற்றத்துல இன்சானி ஷக்ல்ல வரக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருஜாக்கி வச்சிட்டாங்க. யார? தஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அந்த சஹாபி கண்மணி நாயகத்துடைய சுஹபத் ஷரீஃபுக்கு முன்னாடி, இஸ்லாமை கபூல் செய்யறதுக்கு முன்னாடி, சஹாபி ஆவறதுக்கு முன்னாடி அவங்க நிலை என்ன? அவங்களுடைய கூட்டத்துக்கு அவங்க தான் லீடர். அவங்களோட கூட்டத்துல அவங்க லீடர்ஷிப் எடுத்ததுல இருந்து யார் யாருக்கு பெண் குழந்தை பிறந்துச்சோ எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன லீடர்கிட்ட கொடுத்துருவாப்புல. இந்த சஹாபி தான், அப்ப சஹாபி அல்ல, நாயகத்துடைய சோபருக்கு முன்னாடி அப்ப லீடரா இருக்கிற தஹியத்துல் கல்பி தான் என்ன அந்த பெண் குழந்தைகள் கதற கதற உயிரோடு புதைக்குவாப்புல. அப்படி என்ன 90 குழந்தைகளை பொதித்த நபர். 90 சில்ட்ரன்ஸ் உயிரோட என்ன தஃபன் பண்ண ஆளு. தௌபா செய்து மீண்டு வரும்போது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாளின் ஷரீஃபுடைய பரக்கத்துல அந்த கல்புல மாஷா அல்லாஹ் என்ன
வறண்டு போயிருந்த கல்லை விட கடுமையா இருந்த கல்ப ஈமானுடைய நூரை கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசுமையாக்கி ரசூலுடைய அருளால ரசூலுடைய ஃபضலால அல்லாஹ்வுடைய ரிதா அந்த ஹாசிலாவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சய்யிதுல் மலாயிகாவை என்ன அந்த சஹாபியுடைய தோற்றத்துல வஹிய கொண்டு வர அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி வச்சிட்டாங்க. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன ஹயாத்தாக்கி நபர்கள் மூலமா இப்படி அற்புதம் நடக்கல, அது அவரோட முடிஞ்சு. ஆனா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக்கி நபர்கள் மூலமா என்ன கியாமத் வரையில எத்தனையோ உள்ளங்கள் ஹயாத்தாகி கொண்டிருக்கிறது. மச்சான், எத்தனை ஹிருதயங்கள் ஹயாத்தாகிட்டு இருக்கு. அப்ப ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வல நாயக கோமானுடைய சர்வ விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புனிதமான தொடர்புடைய நாயகத்துடைய ஹதரத்துல் கரீமோடு புனித தொடர்புடைய எல்லா காரியங்களையும் ரப்புல் ஆலமீன் என்ன உன்னதமான அந்தஸ்துல உயர்த்தி வச்சிருக்கிறார். அதுபோல அதுக்கு முன்னாடியே நிகழாது பின்னாடியே நிகழாது, அந்த மாதிரி ஸ்டேஜில் அல்லாஹ் வச்சிருக்கார். அதுபோல அதுக்கு முன்னும் பின்னும் நிகழாது, அந்த மாதிரி உன்னதமான அந்தஸ்துல அல்லாஹ் வச்சிருக்கார். எல்லா விஷயங்களும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய ஹதரத்துல் குதுசியாவோடு தொடர்புடைய எல்லா விஷயங்களும் ரப்பல் ஆலமீன் அப்படி என்ன தனித்த நிலையில வச்சிருக்காரு. அது நாயகத்திட்ட மட்டும்தான் அப்படி நிகழும், வேற எங்கேயும் அப்படி என்ன நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸீமு ஷான் அஸ்மத்துல் அக்பர் இவ்வாறு என்ன ஆலா அர்ஃபா மகாம்ல உயர்த்தி வச்சிருக்கிற ரப்புல் ஆலமீன் நாயகத்துடைய பரிசுத்தமான நஸபு ஷரீஃபும் ஹஸபு ஷரீஃபும் நாயகத்துடைய அபவைனி கரீமையுடைய புனிதமான தொடர்பு சய்யிதுல் முத்தஹரீன் அபுல் கைர் சய்யிதுனா அபு ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வஅஃபாத அலைனல் பரகாத் மின்ஹு தஹரத் தனாமினா அவர்களுடைய பரிசுத்தமான புனிதமான தொடர்பு புனிதமான அந்த பரம்பரை. அதுபோல் கண்மணி நாயகத்துடைய அருமை உம்மா சய்யிதா சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா உம்ம ரசூல் ஆமினா பின்த் சய்யிதுனா அபூ அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வஅஃபாத அலைனல் பரகாத் மின்ஹுமா தஹரத் தனாமினா புனிதமான அந்த பரம்பரை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளித்து தெளித்து அல்லாஹ் என்ன பார்த்து பார்த்து அல்லாஹ் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் என்ன என்னுடைய பரம்பரையை இஸ்மாயில் நபி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இஸ்மாயில் நபியுடைய பரம்பரையில கினானாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். கினானால அல்லாஹ் குரைஷை தேர்ந்தெடுத்தான். குரைஷில வஸ்தபானி பனி ஹாஷிமை தேர்ந்தெடுத்தான். ஹாஷிம்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன தேர்ந்தெடுத்திருக்கான், என்ன அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். ஹாஷிம்ல அல்லாஹ் என்ன கொண்டு வந்திருக்கான். நாயகத்துடைய ஹாஷிம் குடும்பம் என்ன, அது பெரிய அலமத்தானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வஹ்தானியத், அல்லாஹ்வுடைய தௌஹீத மாஷா அல்லாஹ் ஜௌஹரத் தௌஹீத ஒரு ஆள் என்ன மாரிஃபா செய்யணும்னு சொன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸீமு ஷான் அஸமத்துல் அக்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ذات குதுஸ் ஆலியாவை மாரிஃபா செய்யணும். மாஷா நாயகத்தை விளங்குறது தான் அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தை விளங்குறது. மாஷா ஒரு ஆள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி என்ன போதனார்னா அவருக்கு அல்லாஹ் 10 நன்மை கொடுக்குறான். ஒரு கலிமா சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா 10 அஜ்ர் அல்லாஹ் கொடுக்குறான்.
அதே ஒரு மனுஷன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிஞ்சு சொன்னார்னா, அதாவது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத்தை விளங்கி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னார்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அஜர் கிடைக்குது ஹதீஸ் ஷரீஃபில் வருதுன்னா, அவருடைய வீட்டுக்கு ரைட் சைடுல, லெஃப்ட் சைடுல, பேக்ல, ஃப்ரண்ட்ல 70 வீட்டுல உள்ள நபர்களுக்கு அல்லாஹ் அஃபு கொடுக்கிறான், அல்லாஹ் அஜர் கொடுக்கிறான். விளங்குதா? எப்படிங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு ஆளு சொன்னார்னா அல்லாஹ் 10 நன்மை கொடுக்கிறான். அதே லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிஞ்சு சொல்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தை குர்ஆன் ஷரீஃப்ல 4 டைப்ல சொல்லுவான். லா இலாஹ இல்லாஹு, லா இலாஹ இல்லா அன, லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ இல்லல்லாஹ். 4 சூரத் ஷரீஃப்ல என்ன உலூஹியத்துடைய பயானாத் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல 4 சூரத் ஷரீஃப்ல அல்லாஹ் பயான் செய்வான். எக்ஸாம்பிள், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன. அதே நேரத்தில் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ. அதுபோல் மாஷா அல்லாஹ் என்ன யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ இல்லல்லாஹ் 4 சூரத்துல வருது. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற இந்த கலிமா ஷரீஃப் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன 2 முறை வருது மாஷா அல்லாஹ். 2 முறை வருது மாஷா அல்லாஹ். ஒன்னு சூரா சாஃபாத்ல, வஸாஃபாத்தி ஸஃபன், சூரத் யாசின் ஷரீஃப்ல அடுத்த சூரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் வருது. இரண்டாவது மாஷாஅல்லா சூரா முஹம்மது ஷரீஃப்ல வருது. சூரா முஹம்மதுல வருது லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனுஷன் என்ன நாமலா சொன்னா அவருக்கு 10 நன்மை. அதே லா இலாஹ இல்லல்லாஹ் அறிஞ்சு சொன்னா எவ்வளவு நன்மை? அவருக்கு நன்மை கிடைக்கிறது ஒரு பக்கத்துல வச்சிருவோம். அவர் வீட்டுக்கு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஃப்ரண்ட்ல, பேக்ல 70 வீட்டுல உள்ள ஆளுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான் மாஷா. அப்போ அவர் 4 பக்கத்துல உள்ள வீட்டுக்கு 70 வீட்டுக்கு நன்மை கிடைச்சா அப்ப அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மை கொடுப்பான்? புரியுதா? விளங்குதா? நாம எதுக்கோ மெனக்கேடுறோம் பாவா. நம்ம லைஃப் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மட்டும் இல்ல அடுத்த ஆளுக்கும் பெனிஃபிட்டா இருக்குன்னு சொன்னா நம்மளோட தொடர்பு மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸியாவோட ஆகணும் மாஷா. சும்மா பாட்டு எழுதி பாடுறதல்ல, அதுக்கு அஜர் கிடைக்கும். நாயகத்தை மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் யாருன்னு என்ன யார்கிட்ட விளங்கணும்? அது அஹ்லுல்லாஹ்களான முகர்ரபீன்களான அவுலியாக்கள்கிட்ட படிக்கிற மாஷா. நான் அஜ்மீர் சொல்லிருக்கும் போது ஒரு ஆள் ஒரு பையன் பாட்டு எழுதி எனக்கு பாம்பேல இருந்து எனக்கு அனுப்பணும். சத்தம் போட்டுட்டேன்னா டெலிட் பண்ணிடலான்னு சொன்னேன். காரணம் என்ன? நீ பாட்டு எழுதி பாடி ஒன்றும் எனக்கு ரசூலுல்லாஹ் தெரிய வேணாம், உனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிறது இங்கே வா மாஷா அல்லாஹ். காஜால தர்பார் சொல்லி சில பேர் என்ன கண்ணே மணியன்னு சொன்னோன்னு அவருக்கு அது பெருசு மாஷா அல்லாஹ், அவருக்கு அது பெரிய விஷயம். டெசர்ட் ஏரியாவில் இருக்கிற ஆளுக்கு மழை பெய்ஞ்சா அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். டெசர்ட்ல இருக்கிற ஆளுக்கு, பாலைவனத்தில் இருக்கிற ஆளுக்கு என்ன மழை பெய்ஞ்சா பெரிய ஆச்சரியம். அது நல்ல ஹில் ஸ்டேஷன் ஏரியாவில் இருக்கிறாரு, நல்ல ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, அவருக்கு என்ன ரைனிங் மழையை பார்க்கறது என்ன அதிசயம் அவருக்கு. அதுபோல மசாலா என்னங்க சும்மா நம்ம ஏதோ நம்மட சிந்தனையில் நம்மட அறிவு என்ன கலீலானது, நம்மட இல்மு முகையதானது. நம்மட இல்மு என்ன முகையதானது. முகையதான இல்மு கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம ஒண்ணு அறிய முடியாது. ரசூல் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 14வது தலைமுறை பேரப்புள்ள ரசூலுல்லாஹ்
ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14வது தலைமுறை பேரப்புள்ள. குல்லு வாலி லஹு கதமு வ இன்னி அலா கதமி நபி பத்ருல் கமாலிங்கற. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமேனி ஷரீஃபினுடைய தஹஜ் முபாரக்கால இருக்கிறவங்க கௌசுல் ஆலம். கௌசுல் ஆலம் சொல்றாங்க, அனமி வராய உகுலிக்கும், நான் உங்க எல்லாருடைய அறிவையும் கடந்தவன். உங்க எல்லாரும் அறிவு எங்க அஸ்தமிக்குதோ அங்கதான் நான் ஸ்டார்ட் ஆகுறேங்கிறான். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமேனி ஷரீஃபின் தஹஜ் எடுக்கிற கௌசுல் ஆலம் எப்படி இருந்தா மாஷாஅல்லா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இல்ம வச்சு நீ பாட முடியும்? எந்த இல்மத்தை நீ அறிய முடியும்? அதனாலதான் சுல்தான் அவுலியா காஜா மொய்னுதீன் சிஸ்தி என்ன ரெண்டே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் ஜானஷீனே அர்ஷே. நாயகமே எல்லாம் ஆசிவல்லாம் எல்லா மக்லூகாத்தும் எல்லா கைருல்லாவும் தங்களை பிரகாசித்து கொடுத்தா பிரகாசிக்க தங்களை பிரகாசத்தை கொடுத்தா பிரகாசிக்க தெரியுமா? எல்லாம் அதுக்கு நமக்கு புரியுற மாதிரி சொன்னா என்ன, எல்லா மதுவும் மௌஜூதாவும் தங்களுடைய நூரை கொண்டுதான் நாயகம். எல்லா மாதமும் என்ன, எல்லா மாதமும் மௌஜூதாவும் தங்களுடைய நூரை கொண்டுதான் சையீத் யா ரசூலுல்லாஹ். புரிஞ்சா? அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி நாயகத்துடைய மகா கௌரவமிக்க அலுமத்துல் அக்பர மாலூமாக்குறதா என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மாரிஃபா செய்யறதா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கமாலியத். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மாரிஃபா, ரசூலுல்லாஹ் யாருன்னு விளக்குறது மாஷா. ரசூலுல்லாஹ் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மாரிஃபா, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மாரிஃபான்னு சொன்னா அது என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீமு ஷான் அஸமத்துல் அக்பர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மாரிஃபா. ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மாரிஃபாவுல என்ன, அல்லாஹ் அவருக்கு தௌஃபீக் செய்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்துல் குதுஸியோட அவர சுஹபத் என்னாவும் தக்வியதாவும் மாஷா. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்துல் ஆலியாவோட என்ன அவருடைய நிஸ்பத் ஷரீஃப் என்ன ரொம்ப கவியா கரீபா பஈதா இருக்காய். முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமை விட்டு பஈதான ஆள் யாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் மாலூமாக்காதவர். லா இலாஹ இல்லல்லாஹ் மாலூமாக்குனா முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய கரீபுல குர்புல இருப்பாங்க. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம தவல்லம் அவர்களுடைய அலீமு ஷான் அல்மத்துல் அக்பர் அல்லாஹ் துல் ஜலால் இந்த அளவுக்கு ஆலா அர்ஃபா மகாமுல் வச்சிருக்க ரப்புல் ஆலமீன் அவருடைய இந்த ஹபீபுல் ஆலத்தை எந்த பரிசுத்தமான பரம்பரையிலிருந்து கொண்டு வந்தான்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம்னு லிசான் ஹக்கல் கரீமன் பிஷாரா செய்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன உலகத்தில் கொண்டு வரதுக்கு ஹாஷிம் குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்க. ஹாஷிம் பரம்பரையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அது மட்டுமல்ல, ஈமானுக்கும் குஃப்ருக்கும் தௌஹீதுக்கும் ஷிர்க்குக்கும் இடையில் நடந்த யுத்தம் தான் என்ன, பத்ர் யுத்தம். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன ரபியுல் அவல் மாதத்துல பிற 17 பத்ர் சஹாபாக்களுடைய முபாரக்கான நாள். பத்ர் யுத்தம் என்ன, ஈமானுக்கும் குஃப்ருக்கும் தௌஹீதுக்கும் ஷிர்க்குக்கு இடையில் நடந்த ஹர்ப் யுத்தம் தான். பத்ர் யுத்தம் யுத்த காலத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன அலாதியான அன்பும் பிரியமும் காதல் கொண்ட அன்சாரின் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தாத்த குதுசியாவை
13 வருஷம் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி, மதீனா ஷரீஃப் வந்த பிறகு 2 வருஷம், 15 வருஷம் கடுமையான கஷ்டப்படுத்திய அல்லாஹ்வுடைய ஆதாக்களான மக்கத்து குஃபார்களை முஷ்ரிக்களை சும்மா விடக்கூடாது. அவங்க எல்லாரும் என்ன கூண்டோட ஹலாக் ஆக்கணும், அழிச்சிடணும்னு சொல்லி அன்சார் சஹாபாக்கள் என்ன கண்மணி நாயகத்தின் மீது கொண்ட அன்பின் காரணத்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமானுடைய பிரகாசத்தால் அன்சார் சஹாபாக்கள் என்ன பத்ர் காலத்துல பாய்ந்து முன்னாடி முகத்திமா போகும்போது மக்கத்து முஸ்லிம்கள் சொன்னாங்க, அவன்லாம் ரொம்ப ஹெட்வைட் பிடிச்சவன்ல சொன்னான், நீலாம் என்ன தோட்டத்துல வேலை பார்க்கிறாள், சின்ன செடியும் கிடையும் இப்படி கத்திய வச்சுக்கிட்டு என்ன அறுக்கிறாள், நாங்கெல்லாம் என்ன சண்டை போட்டு கையில வாழை பிடிச்சி மனிதர்களுடைய உடம்பை துண்டு துண்டா வெட்டுறாள், அதனால என்ன நீ எல்லாம் திரும்பி போன்னு சொல்லிட்டு அன்சார் சஹாபாக்கள் எல்லாம் பின்னாடி போக சொல்லிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன முஹம்மதே உங்களோட குடும்பத்திலிருந்து அனுப்புங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ் காட்டுறான். என்னுடைய ஹபீபுல் ஆலத்த மாஷா அல்லாஹ் என்ன நான் உங்களுக்கு தந்ததும் ஹாஷிம் குடும்பத்துல தான், என்னுடைய தீன மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தீனான தீனுல் இஸ்லாத்தை இந்த பூமியில இஸ்திகாமத் ஆக்கணும் ஹாஷிம் குடும்பத்தார் தான்ங்கறத மாஷா அல்லாஹ் அல்லாஹ் துல் ஜலால் இது மூலமா காட்டுறான். மக்கத்து முஸ்லிம்கள் இப்படி சொன்ன உடனே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபார்களை பார்த்த நாயகம், குஃபார்கள் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கலிமால என்ன கிதாப் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான திருவாயால முதல்ல வந்த திருநாமம் கும் யா ஹம்ஸா, سيد الشهداء حمزة الكرار عليه الصلاة والسلام أسد الله أم رسول الله. ரெண்டாவது மாஷா அல்லாஹ் قم يا علي மூணாவது மாஷா அல்லாஹ் قم يا عبيدة. மூணு பேர் மாஷா அல்லாஹ் என்ன பனு ஹாஷிம். அது மட்டுமல்ல சையதுனா ஹம்ஸா நாயகி எப்படி கண்மணி நாயகத்துடைய அபுல் கரீமான சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாமுடைய அருமை சகோதரர், ஒருத்தவங்க நாயகத்துடைய வாப்பா நாயகத்துடைய கூட பிறந்த சகோதரர், 2 பேரு நாயகத்துடைய வாப்பா நாயகத்து கூட பிறந்த சகோதரர்களுடைய மக்கள். சையதுனா அலி நாயகம் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள, சையதுனா அபூ உபைதா நாயகம் ஹஜ்ரத் ஹாரிஸ் உடைய புள்ள. ஹாரிஸ் யாரு? அவங்களும் நாயகத்துடைய வாப்பா நாயகத்து அருமை சகோதரர். மாஷா அப்துல் முத்தலிப் சையது ஷுஹதா ஹம்ஸா இப்னு சையதுல் அவுலியா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம். சையதுனா அலி இப்னு சையதுல் அவுலியா அபூ தாலிப் இப்னு சையதுனா சையதுல் முகர்ரபின் அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம். சையதுனா அபூ உபைதா இப்னு ஹாரிஸ் இப்னு சையதுனா சையதுல் அவுலியா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது எந்த நபிக்கு எந்த ரசூலுக்கு தராத ஷரஃப் அல்மத். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தோட என்ன ஹாரூன் நபி அவங்க வஸீரா இருந்தாங்க. தவிர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குடும்பத்தார் இந்த மாதிரி மூசா நபி குடும்பம் இல்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களோட புள்ள சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூட இருந்தாங்க. ஆனா சுலைமான் நபியுடைய சகோதரர் என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து ஆட்சியை கவுக்கிறதுக்கு வேலை பார்த்தாங்க. தாவூத் நபி ஒரு புள்ள, தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு ஒரு நியத் இருந்துச்சு. 40 நாள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய
ஃபிக்ர்லயே முழு மஷ்கூல் ஆகும், முழு ஷுகூல் ஆகணும்னு சொல்லு. அதனால என்ன, தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பெரிய தர்பார், பெரிய ஆட்சி. என்ன நபிமார்கள்ல முதல்ல என்ன அரசரா இருந்து அரசாட்சி பண்ணது அவங்க தானே. ஆலமு ஷஹாதால ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலம்பூர் அல்லாஹ்வோட அரசர ஆட்சி பண்றாங்க, அது வேற விஷயம். ஆலமு ஷஹாதால என்ன பனு ஆதம்ல நபிமார்கள்ல முதல்ல அரசரா இருந்தது யாரு, தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் தான். அப்ப 40 நாள் அவங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஸிக்ருல்லாஹ்ல மஷ்கூல் ஆவறதுக்கு என்ன, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எல்லா பொறுப்பையும் அதுக்கு ஆட்களை நியமிச்சு பொறுப்பை கொடுத்துட்டு போனாங்க. தாவூத் நபியுடைய ஒரு மகன் என்ன பண்ணாப்புல, அவர் பார்த்தாரு, பாப்பா வாரது கடையில என்ன நம்ம ஒரு குரூப்பை உண்டாக்கி பாப்பாவை எதிர்த்து போரிட்டு பாப்பாவை ஷஹீதாக்கிட்டு நம்ம ஆட்சி கட்டில உட்காந்துக்கலாம். எங்க பாப்பா சுலைமான பேர் ரொம்ப பிரியமா இருக்கிறாப்புல, சுலைமானுக்கு ஆட்சியை கொடுத்துருக்காப்புல. சூழ்ச்சி எல்லாம் பண்ணி இந்த சம்பவம் நான் முஃப்தஸர் சின்ன அந்த சம்பவத்துக்காக சொல்ல வர விஷயத்துக்காக அவர் என்ன பண்ணாரு, தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் கல்வத்து முடிச்சிட்டு வரது கடையில ஒரு பெரிய பட்டாளத்தோட எதிரியா நிக்கிற மனுஷன். அல்லாஹ்வுடைய நபியில அவங்க ரசூலுல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தாங்க, அப்படியே செய்யற படுவாக்கு ஜெயில தூக்கி போடுறாங்கன்னு சொல்லி அரசு பண்ணி போட்டு கத்தலுக்கு புக்கம் கொடுத்தேன்னா அரசாட்சிக்கு கிலாபா குழப்பத்தை ஃபித்னா உண்டாகிறதுனால வெட்டி தூக்கி வீசிட்டாங்க. சப்ஜெக்ட் முடிஞ்சு. ஏன் சொல்ல, அரசராக முதல்ல நபிமார்கள் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் தான். இப்படி எல்லாம் குழப்பம் இருந்துச்சு அவங்கள பிள்ளைகள். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லுத் தய்யிபால என்ன நாயகத்துடைய ஆண் மக்கள்னா சின்ன பிள்ளையில இஸ்லாம் முபாரக் ஆயிட்டாங்க. சையதுனா காசிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இப்ராஹிம் இப்னு ரசூல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் இருந்த நாயகத்துடைய பனாத்து தய்யிபா ஹஜரத்னா சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம், சையதா ரபியா அலைஹிஸ்ஸலாம், சையதா உம்மு குல்சூம் அலைஹிஸ்ஸலாம், சையதுல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எல்லாரும் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்தோடு எல்லாரும் சப்போர்ட்டிங்கா நின்றாங்க. மாஷா சப்போர்ட்டிங்கா நின்றாங்க. மாஷா நாயகத்துடைய அஸ்வாஜு முத்தஹராவான உம்மஹாத்துல் முஃமினீன்கள்ல சையதுல் ஆலமீன் சையதா அவ்வல உம்முல் முஃமினீன் உம்மு சையதுல் ஆலமீன் பௌலாத்தினா खदीजा नायकी सलामुल्लाह अलैहा वाफाद अलैना बरकात मिनहा दहरत दलामीन உம்மா खदीजा நாயகத்துல இருந்து மாஷா அல்லாஹ் மாரியத்துல் கிபிதியா ரலியல்லாஹு அன்ஹா வரையில என்ன அத்தனை பேரும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட என்ன அல்லாஹ்வுடைய தீனை தூக்கி பிடிச்சு இஸ்திகாமத் ஆக்குறதுல எல்லாரும் மாஷா அல்லாஹ் என்ன முழு ஆதரவோட சப்போர்ட்டிங்கா இருந்தாங்க. மாஷா இது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷான்ல இது ஒரு பெரிய ஆதரவு நாயகத்துக்கு மட்டும் அல்லாஹ் ஸ்பெஷலா கொடுத்தது. முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிள்ளைகளே என்ன காபில் கடையில பெரிய முகாலிஃபத் உண்டு, கொலை செய்யற அளவுக்கு போயிடுச்சு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் காலத்துல முதல் நாயகம் தன்னுடைய குடும்பத்தை தான் நிப்பாட்டுறாங்க. ஹாஷிமி எல்லாம் ஹாஷிம். சரி ஹம்சா நாயகம் பக்கா ஹாஷிம் நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகத்துடைய அருமை சகோதரர், கண்மணி நாயகத்துக்கு பாலக்குடி சகோதரர். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இந்த ஆளுநர் ஞாபகப்படுத்துறேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் நாயகத்துடைய அபவைன் கரீம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹி முபாரக்கா நிக்காஹ் ஷரீஃப் நடந்தது. அவ்வள ரஜப மாதத்துடைய முதலாவது வியாழன் பின்னேற வெள்ளி இரவு. அதே ராத்திரி
நாயகத்துடைய ஜித்தல் கரிமான சின அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நிக்காஹ் செஞ்சுட்டாங்க. மகனுக்கு நிக்காஹ், பாப்பாக்கு நிக்காஹ். மகனு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, தானும் நிக்காஹ் செஞ்சுட்டாங்க. அந்த நிக்காஹ்ல தான் சையது ஷுஹதா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம் பெறாங்க. அதனால ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரே உம்மாட்ட மாஷாஅல்லாஹ் பால் குடிச்சாங்க. அப்ப நாயகத்துக்கு ஒரு பக்கத்துல அம்மு, ஒரு பக்கத்துல பால் குடி சகோதரர். ரொம்ப ஆழமான டீப் க்ளோஸ்னஸ் இருக்கு. அப்ப அந்த ஹம்ஸா நாயகத்தை நிப்பாட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹம்ஸா ரொம்ப பிரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா நாயகத்துக்கு பேர். வீக்லி எல்லா புதன்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஹம்ஸா நாயகத்துடைய ஜியாரத் ஷரீஃப் வருவாங்க. வந்தாங்கன்னா மாஷா அல்லாஹ் ஹம்ஸா நாயகத்து அவங்களுக்கு துஆனா செஞ்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது ஷரீஃப்ல உள்ள மரங்கள்ல இருந்து என்ன லீவ்ஸ் இலைகளை பறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவாங்க. மாஷா அல்லாஹ் உஹது போனதால நம்ம என்ன உஹது வரும்போது இலையை பத்தி சாப்பிடுறது. அங்க நிக்கிற மரத்துல இருந்து என்ன இலைகளை பறித்து உண்பார்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்ம உம்முல் ஆயிஷா நபி எப்போ ஜியாரத்துக்கு போனாலும் உஹது ஷரீஃப்ல என்ன இலையை பறித்து சாப்பிடுவாங்க. இதமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லி. அது மட்டுமல்ல ஜபல் உஹது கீழே கொஞ்ச நேரம் இஸ்திராஹா செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய கபதுல் கரீமான கிதாபுல் அஸீமான பிலாத முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூர் அலைஹிஸ்ஸலாம் எல்லா வெள்ளிக்கிழமையும் மாஷா அல்லாஹ் சையது ஷுஹதா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் குத்ஸியாவுக்கு ஜியாரத் ஷரீஃப் போறாங்க. ஏன்னா ஹம்ஸா நாயகத்து பேர்ல அவ்வளவு முஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துக்கு எந்த சையது ஷுஹதா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம் பேர்ல இவ்வளவு பெரிய முஹப்பத் எல்லா கட்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவுக்கு கவர்னர் ஆக்குவாங்களா? சரி, ஹம்ஸா நாயகத்துடைய போஸ்டிங் என்ன ஸல்லல்லாஹு கொடுத்தது? அமீரு தைபா. கியாம நாள் வரையிலேயும் மதீனாவுடைய கவர்னர் யாரு? ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவுலியாக்கள் சொல்லுவாங்க, அருளாக்கள் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு போக முன்னாடி சையது ஷுஹதாவுடைய இஜாசத்தை ஹாசிலாக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாமுடைய தர்பார் ஷரீஃப் போயினா இஜாசத் வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. என்ன நாயக மாஷா அல்லாஹ் அவர்களுடைய மதீனாவை ஹம்ஸா நாயகத்துக்கு கொடுத்துட்டாங்க. மாஷா மதீனா பேர்ல எவ்வளவு முஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுல வந்த ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா என்ன அவரை சகிச்சுக்கட்டும், பொறுமையா இருக்கட்டும். மாஷா அல்லாஹ் அவரு கியாமத்துல என்ன ஷஃபாஅத் வாஜிபான் அவருக்கு என்ன நான் ஷாஹிதா வருவாங்க அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா மதீனாவுக்கு யாராவது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா நான் எந்த அளவுக்கு சபிக்கிறாங்க, உப்பு தண்ணியில கரைஞ்சு போற மாதிரி அவன் கரைஞ்சு போவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு மகா பிரியத்திற்கும் பாசத்திற்கும் உள்ள மதீனத்துல் முனவ்வராக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ர ஃபகரம் வல்லம் நிரந்தர கவர்னர் ஆகி வச்சிட்டாங்க சையதுனா ஹம்ஸா நாயகத்தை. மாஷா சையது ஷுஹதா. அப்ப அந்த ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல் அனுப்புறாங்க. கோம் யா ஹம்ஸா, ஹம்ஸா எந்திரிங்க. மாஷா அடுத்து மாஷா அல்லாஹ் மௌலாய் காயினாத் எல்லா சஹாபாக்களும் என்ன எல்லா சஹாபாக்களும் இந்த போர்ல நம்ம ஷஹீத் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. போர்ல நாம ஷஹீத் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு இந்த உலகத்திலிருந்து புறப்படுற வரையிலையும் அலி நாயகம் ஷஹீத் ஆகிட கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்க. சொல்றது புரியுதா? மற்றைய சஹாபாக்கள்லாம் இந்த போர்ல நம்ம ஷஹீத் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஷஹாதத்துடைய மஷ்ரூபாத் குறிப்பா மூத்தா யுத்தத்துக்கு போகும்போது என்ன அஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ज़ैद बिन हारिसा रज़ियल्लाहु ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீம் நாகத்துடைய அடாப்ட் சன்
குர்ஆன் ஷரீஃப்ல பேர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கையில கொடியை கொடுத்தாங்க. நாயகம் ஷஹாதத்தோட பிஷாரத் கொடுத்தாங்க. ஸைத் நீங்க ஷஹீத் ஆயிடுவீங்க, நீங்க ஷஹீத் ஆகும்போது என்ன இன்னார் கேள். முதல்ல கொடியை கொடுத்தது மாஷாஅல்லாஹ் ஜாஃபர் தய்யார் அலைஹிஸ்ஸலாம். ஜாஃபர் தய்யார் அலைஹிஸ்ஸலாம். ஜாஃபர் தய்யார் நீங்க ஷஹீத் ஆயிடுங்க, ஸைத் இப்னு சாபித்திட்ட கொடியை கொடுங்க. ஸைத் இப்னு சாபித் நீங்க ஷஹீத் ஆயிடுங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாட்ட கொடுங்க மாஷாஅல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா நீங்க ஷஹீத் ஆயிடுங்க, காலித் இப்னு வலீதுக்கு கொடுங்க கொடியை மாஷாஅல்லாஹ். அவங்களுக்கு சொல்லல ஷஹீத் ஆவீங்க, நம்ம ஷஹீத் ஆவல. அந்த யுத்தத்துல கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் ஷஹாதத்துடைய பிஷாரத் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் ஷஹீத் ஆயிட்டாங்க. சையதுனா ஜாஃபர் தய்யார் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஒவ்வொரு சஹாபாக்களும் கல்மணி நாயகம் ஷஹாதத்துடைய பிஷாரத் கொடுக்கும்போது ஷஹாதத்துடைய மஷ்ரூபாத் அவங்க என்ன ஷுருபத் பண்றதுக்கு மாஷா ரொம்ப ஹாயிஷா இருப்பாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்தத்துக்கு சையதுனா அலி நாயகத்தை அனுப்பினாலும் கல்மணி நாயகம் துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலியா. யா அல்லாஹ் அலிய காணாத மௌத்தை எனக்கு கொடுத்துறாத மாஷாஅல்லாஹ். அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலியா. யா அல்லாஹ் அலிய காணாத மௌத்தை எனக்கு கொடுத்துறாத. அப்ப நான் உண்ட வர்ற வரைக்கும் அலி மௌஜூதா இருக்கணும் அல்லாஹ். காரணம் என்ன? நபியுடைய வாரிசு அலி மாஷாஅல்லாஹ், நபியுடைய வசி அலி மாஷாஅல்லாஹ், நபியுடைய நஃப்ஸ் அலி மாஷாஅல்லாஹ். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அடுத்தது கும் யா அலி, கும் யா அலி. இந்த கிதாபுல இப்படியும் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி நாயகம் சொன்னாங்க கும் யா அலி, கும் யா ஹம்ஸா, கும் யா உபைதா. ஒரு ரிவாயத்துல ஹம்ஸா நாயகத்தினா முதல்ல வருது, ஒரு அறிவிப்புல அலி நாயகத்தினா முதல்ல வருது. ஆனா மூணாவதா திருவிழமானது கும் யா உபைதா ஹாஷிம். சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் புள்ள ஹஜ்ரத் ஹாரிஸ் உடைய புள்ள உபைதா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ர்ல முதல்ல ஷஹீதானவங்க அவங்க தான், முதல் ஷஹீத் அவங்க தான், உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தான். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸீமுஷ் ஷான் அஹ்மத் ஷரீஃப்ல நாயகத்துடைய கிரேட் ஃபேமிலிக்கு என்ன ஒரு தனி முக்கியமான இடம் இருக்குது மாஷாஅல்லாஹ். ஹாஷிம் குடும்பத்துக்கு இஸ்லாம் உலகெங்கும் பிரகாசமானது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான அந்த குடும்பத்தை கொண்டு தான் மாஷாஅல்லாஹ். ஹாஷிம் குடும்பத்தை கொண்டு தான் மாஷாஅல்லாஹ். ஹாஷிம் குடும்பத்தை கிரேட் ஃபேமிலியை கொண்டு தான் மாஷாஅல்லாஹ். அபு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமத தவால. அவர்கள் தன்னுடைய தரப்பில் இருந்து நாயகம் கொடுத்துட்டாங்க, 3 பேர் அனுப்பிட்டாங்க. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் அபூ உபைதா அலைஹிஸ்ஸலாம். சையதுனா அலி நாயகத்துடைய முகாபிலா அலி நாயகம் யாரை எதிர்த்து நிற்கிறாங்க? வலீத் பின் முகைரா. மகா கொடூரமானவன். சையதுனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம், உத்பா, ஹஜ்ரத் ஹாரிஸ், ஷைபா, ஆப்போசிட் பார்ட்ல உள்ள அலி நாயகத்துக்கு எதிராக நிற்கிறது வலீத் பின் முகைரா. அடுத்து என்ன? சையதுனா ஹம்ஸா நாயகத்துடைய முகாபலா நிற்கிறது உத்பா, ஹாரிஸா நாயகத்துக்கு ஷைபா. இதுல ரொம்ப பயங்கரமானவர் மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ப அத்ஹர் அலி அலிம
வேதனைப்படுத்துற மாதிரி நாயகத்தை மஜ்னூன் சொல்லி சொன்ன மகா கொடூரமானவர் வலீத் இப்னு முகைரா. மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன் ஆயத்து நுசூல் ஆவறதுக்கு சூரத் நூன் மாஷா அல்லாஹ் நுசூல் ஆவறதுக்கு காரணமானவன் யாரு? வலீத் இப்னு முகைரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலமான சையதுனா முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம மஜ்தவால்ல ஹதரத்துல் ஆலியா பாத்தீங்கன்னா ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் என்ன தங்க ரப்புடைய நிஅமத்துல் அக்பரா இருக்கீங்க, தாங்கள் மஜ்னூன் அல்ல. ஏன்னா எப்போதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது திட்டுனான்னா அதுக்கு ரசூலுல்லாஹ் ஜவாப் சொல்ல மாட்டாங்க. நாயகர் ரஹ்மத்துல் முத்லக் வஜூத் ரஹ்மத் ஜாத்தே முஹம்மத் நாயகம் மாஷாஅல்லாஹ் சுக்கூத்தா இருப்பாங்க. அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் களத்துல இறங்கிடும். அல்லாஹ் ஜவாப் சொல்லுவான். உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ்ரத்துல் ஆலியாவை என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய ஆதாக்களுக்கு நாயகம் எந்த ஜவாபும் சொல்ல மாட்டாங்க. சுக்கூத்தா அதிகமா இருப்பாங்க. அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் இமிடியேட் ஆக்ஷன் எடுப்பான். அல்லாஹ் இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறான். மாந்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன். ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் தங்க ரப்புடைய நிஅமத் ஷரீஃபா இருக்கீங்க மாஷாஅல்லாஹ். தங்களை மஜ்னூன் நாங்கள் மஜ்னூன் அல்ல சொல்லிட்டு நாயகத்தை யாரு மஜ்னூன் சொன்னானோ அவன்ற கீழான அவன்ற கேவலத்தை எல்லாம் அல்லாஹ் அடுத்தடுத்த ஆயத்துல என்ன வரிசையா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். அதுல ஒரு விஷயம் என்ன சொல்றான்? ஜனீம்ங்கற மனுஷன் அவன் ஜினால பிறந்தவன். ஹபீபே தங்களை மஜ்னூன் சொன்னவன் ஜினால பிறந்தவன், விபச்சாரத்துல பிறந்தவன். ஆயத்து நாசிலான உடனே என்ன செஞ்சானா வலீத் இப்னு முகைரா நேரா கையில வாள் எடுத்துக்கிட்டு சேஃப் எடுத்துக்கிட்டு அவன்ற உம்மாட்ட போனான். போய் என்ன அவன் உம்மா கூட்டிட்டு ரூம்ல போய் என்ன கூட்டிட்டு வாளை கழுத்து வந்து கேட்டான். உண்மையை சொல்லி யாருக்கு பெற்ற? ஏன்னா முகம்மதுக்கு வர்றது உண்மையான வேதம். வேற என்ன கலிமா சொல்ல வேண்டியதுடா. முகம்மதுக்கு வர வேதம் உண்மையிலே அல்லாஹ் கொடுக்கிறது. அதுல ஒரு விஷயம் வந்தா அது ஹக்கு. யாரு? முகைராவா வேற யாரு? ஒன்னு உண்மையை சொல்லி இன்னும் அப்படியே ஒரு இருக்கிறேன் தலை துண்டா வந்துடும். அப்ப அந்த பொம்பளை சொல்லிச்சான், அட உன்னோட வாப்பா முகைரா அல்ல, அவருக்கு புள்ள பெற விஷயம்லாம் கிடையாது. அதனால உன்னோட வாப்பாவை என்ன பண்ணாப்புல, அவர் ஒரு சர்வெண்ட் மோலா, அவர் அடிமை இருந்தான், அவரோட உன் வாப்பா தான் என்ன பழக்க விட்டாப்புல. அவனுக்கு தான் நான் உன்னை பெத்தேன். அசராணி ஒண்ணு என்ன, உன் வாப்பா முகைரா கிடையாது, உண்மையை உடைச்சான். இந்த அளவு கேவலமானவன் யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்னூன் சொன்னவன் வலீத் இப்னு முகைரா. அவனை எதிர்த்து தான் நிக்கிறான் யாரு? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஹாபுல் யமீன்ல வலது பக்கம் எப்படி சொர்க்கவாத ஜமாத்தில் எப்படி உயர்வான ஆள் நிக்கிறாப்லையோ அதுல மாதிரி அஸ்ஹாபு ஷிமால் நரகவாதில என்ன மகா கொடூரமானவன் நிக்கிறான். அப்பதான் சரி வரும். யானை போய் போன்னு சொல்லிவிடுமா? யானை மோதிரத்துக்கு ஒரு காண்டாமிருகமாவது வேணும்ல. அந்த மாதிரி என்ன புலி பாயிறதுக்கு ஒரு சிறுத்தையாவது வேணும் அந்த பக்கத்துல. அது போல என்ன அலி நாயகத்தை எதிர்த்து நிக்கிறவன் யாரு? வலீத் இப்னு முகைரா. காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன ஒரு மாதிரி என்ன பல மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷான்ல அல்லாஹ் ஒரு ஷான ஆக்கி வச்சிருக்கிறான் நாயகத்துடைய முபாரக்கான குடும்பத்தை. மாஷா அந்த குடும்பம் மாஷா அல்லாஹ் என்ன ஹாஷிம் குடும்பம். லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீதையும் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த உலகத்தில் நிலையாக்குறதுக்கும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த குடும்பம். அல்லாஹ் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்த குடும்பம். மாஷா
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்தவால்லம் அவர்களுடைய ஆதாக்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஜவாப் கொடுத்துட்டு இருந்தானோ, யாரையெல்லாம் அல்லாஹ் ஷவுட்டிங் பண்ணிட்டு இருந்தானோ, அவ எல்லாரும் என்ன இப்போ பனு ஹாஷிம் 3 பேர்ட்ட மாட்றான். வலீது, உத்பா, ஷைபா. வலீது, உத்பா, ஷைபா. வலீது மாட்டினா சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம். உத்பா மாட்டினா சையதுனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம். ஷைபா மாட்டினா சையதுனா அபூ உபைதா அலைஹிஸ்ஸலாம். ஆனா அபூ உபைதா நாயகம் என்ன 70 வயசுக்கு மேல அவங்க வயசு. அவங்க பாய்ந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள என்ன ஷைபா தள்ளி மேல ஏறணும். அவங்கள நல்ல பலமா தாக்கிட்டான். அவங்களால என்ன எழுந்திருச்சு நடக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஹஜ்ரத் உபைதா ரலியல்லாஹு தஆலா சையது ஷுஹதா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பாஞ்சு ஷைபாவை ஹம்ஸா நாயகம் தான் கதையை முடிச்சாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் ஷுஹரத்தாவி, நுபுவத் ஜஹராவி, அது லுஹூராவி. 15 வருஷத்துக்கு பிறகு நாயகத்தை 15 ஆண்டு காலமாக கடுமையாக எதிர்த்து வந்த அந்த எதிரிகள்ல முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்த்த அல்லாஹ்வுடைய விரோதிகள்ல ஒருவன பயங்கரமானவன, அல்லாஹ்வால குர்ஆன் ஷரீஃப்ல சபிக்கப்பட்டவன வலீத வாசிலே ஜஹன்னம் ஆக்குறது யாருன்னு சையதுனா அமீருல் மூமினீன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அடுத்தது என்ன? உத்பாவை ஷைபாவை சேர்ந்து வாசிலே ஜஹன்னம் ஆக்குறது சையது ஷுஹதா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய ஹோலி பிளட் மாஷா, நாயகத்துடைய ஹோலி பிளட் மாஷா. ஏன்னா அல்லாஹ்வுடைய தீன் இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லகுமுத்தீன், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லகுமுத்தீன். அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தேர்ந்தெடுத்த குடும்பத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? தனிப்படுத்துறான். அல்லாஹ் உறுதியாக்குறான். ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்களுக்கு போகும்போது கொடியை தயாரிப்பாங்க. நாயகம் கொடிய ஒரு சஹாபி கையில கொடுக்கறாங்க. உடனே என்ன பேரு கேட்குவாங்க. பேர் என்ன, குடும்பம் என்ன, எல்லாத்தையும் கேட்டுதான் கொடியை கையில கொடுப்பாங்க. இப்ப பத்ர் யுத்தத்துக்கு மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடி தயாரிச்சாங்க. கொடி யார் கையில கொடுத்தாங்க? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் உடைய திருக்கரத்துல. கொடி தயாரிச்ச அந்த பிளாக் உடைய கிளாத் எந்த குடும்பத்தில் உள்ளது? அபூபக்கர் சித்திக் நாயகர் குடும்பத்தில் உள்ளது. உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகத்துடைய போர்வையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகத்துடைய துப்பட்டா பிளாக் கலர், அதுதான் பத்ர்ல கொடி. பிடிச்சது யாரு? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலத்து முஸ்லிம்களுக்கு பூரா ஒரு ஹக்க புரிய வைக்கிறார். அலியுடைய ஆஷிகீன்கள் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை எதிர்க்க மாட்டாப்ல, சித்திக் நாயகத்தின் உண்மையான முஹிப்பீன்கள் அலி நாயகத்தை என்ன செய்ய மாட்டாப்ல, குற்றப்படுத்த மாட்டாப்ல. அலி பிடிக்கிற கொடிக்கான துணி எங்க இருந்து வருது? அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பைக் ஷரீஃப்ல இருந்து வருது. மாஷா கருப்பு கலர் கொடி, எனது போர்வை கருப்பு கலர் துப்பட்டா, ஷால் இருக்குதுல்ல, ஷால். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான அலுவலகத்துல என்ன முக்கியமான இடத்துல இருக்குது? நாயகத்துடைய பனு ஹாஷிம் அந்த பரம்பரை, இந்த குடும்பம். மாஷா முஹத்திஸ் ஷா அப்துல் ஹக் دهلوي رحمه الله خبيث يزيد لعنة الله عليه அவனை என்ன காஃபிர்னு சொல்லி யஸீத டிக்ளேர் பண்ணுவாங்க. யஸீத் காஃபிர்னு சொல்லி. அது காரணம் என்ன? இமாம் அலி மகாம் சையதுனா
சுல்தான் ஷுஹதா முஸ்தபல் கர்பலா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஷஹாதத்துல் உதமாவுல இமாம் அலைஹிஸ்ஸலாம் உடைய ரஸுல் கரீமை அறுத்து எடுத்துக்கிட்டு போய் அவன் முன்னாடி வைக்கும்போது அந்த யஸீத் லாலல்லா அலைஹி என்ன பாட்டு படிச்சான். கையில ஸ்டிக்க வச்சு இமாம் அலைஹிஸ்ஸலாம் உடைய ரஸுல் கரீமை என்ன தட்டிக்கிட்டு யஸீதுடைய அஜ்தாதுமார எல்லாம் ஹுசைனுடைய அஜ்தாதுமார் கொன்றதுக்காக ஹுசைனுடைய பாப்பா கொன்றதுக்காக பழிக்கு பழி பதிலுக்கு பதில் வாங்கியாச்சு. அதாவது யஸீதுடைய அஜ்தாதுனா யாரு? உத்பா ஷைபா எல்லாம் யஸீதுடைய அஜ்தாதுமார். பத்ர்ல என்ன ஹுசைனுடைய அஜ்தாதுமார் ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம், உபைதா அலைஹிஸ்ஸலாம், அபுல் கரீம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவனை எல்லாம் கொண்டதுக்காக நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பாட்டு படிச்சா. அப்போ முஹத்திஸ் அப்துல் ஹக் தஹலவி சொல்றாங்க, மாஷாஅல்லாஹ் பத்ர் மாஷாஅல்லாஹ் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் நடந்த ஹர்ப் யுத்தம். ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாமும் அலி அலைஹிஸ்ஸலாமும் ஹஜ்ரத் உபைதா அலைஹிஸ்ஸலாமும் அவங்க இக்தியாருக்கு போய் யாரையும் கொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டாங்க. மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்த்த ஆதாக்களை கொல்லும்படி அல்லாஹ்வுடைய ரசூல் உத்தரவிட்டார். ரசூலுடைய உத்தரவு நிறைவேற்றினாங்க அவங்க. மாஷாஅல்லாஹ் ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம் என்ன வாலண்டரியா போய் யாரையும் கொல்லல. ஹஜ்ரத் உபைதா மௌலா அலி யாரையுமே கொல்லல. ரசூலுடைய ஆர்டர்ல போனாங்க. மாஷாஅல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுல போனாங்க. அப்ப ரசூலுடைய உத்தரவுல கொல்லப்பட்டது என்ன நான் பழி வாங்கிட்டேன்னு எப்போ சொன்னானோ அப்ப என்ன ஆயிட்டா ரசூலுடைய உத்தரவு அவன் உத்தரவுக்கு அவன் மாறு செய்தவன் ஆயிட்டான். புரியுதான சொல்றது உங்களுக்கு? ரசூலுடைய உத்தரவுக்கு மாறு செய்தவனா போயிட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய தீனையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பொய்ப்பித்தவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தீனையும் ரசூலையும் நிராகரித்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாஷாஅல்லாஹ் காலமெல்லாம் தொல்லை கொடுத்து வழிய சண்டை போட வந்து நிக்கிறான். இப்ப ஆள் அனுப்புன்னு சொல்றான். நாயகமா அனுப்பல, உங்க குடும்பத்துல இருந்து ஆள் அனுப்புங்கன்னு சேலஞ்ச் பண்ணி நிக்கிறான். அப்படி நிர்பந்தமான சூழலில் ரசூல் அவர்கள் உத்தரவு கொண்டு அனுப்புனாங்க. சையதுனா அலியையும் சையதுனா ஹம்சாவையும் சையதுனா உபைதாவையும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் யாரோட போரிட்டாங்க? அல்லாஹ்வுடைய எதிரிகளை கொண்டாங்க. ஹம்சா நாயத்துக்கும் உத்பாக்கு என்ன குடுக்கல் வாங்க தயாராக ஒண்ணுமே இல்லை. அலி நாயத்துக்கு வலீத் பின் முகைராக்கு என்ன குடுக்கல் வாங்க தயாராக ஒண்ணுமே இல்லை. ஷைபாவுக்கும் ஹஜ்ரத் அபூ உபைதாவுக்கும் ஒண்ணும் வியாபார பிரச்சனை இல்லை. எல்லாம் என்ன ஈமானுக்கும் குஃப்ருக்கும் தௌஹீதுக்கும் ஷிர்க்குக்கு இடையில உள்ள போர். அப்ப அதுக்கு பழிக்கு பழி வாங்கிட்டு எப்போ சொன்னானோ அப்போ யார் பக்கத்துல இருக்கிறா? குஃப்ர் பக்கத்துல இருக்கிறா, அவர் ஷிர்க் பக்கத்துல இருக்கிறா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை பொய்ப்பித்தவர்களுடைய பக்கத்துல அந்த பாகத்துல அவன் நிக்கிறதுனால என்ன அவன் காஃபிர்ங்கறாப்பட யஸீத் முஆவியாவை என்ன காஃபிர் சொல்றாங்க. யாரு? ரئيسுல் முஹத்திகீன் ஹஜ்ரத் முஹத்திஸ் அப்துல் ஹக் தஹலவி ரலியல்லாஹு அன்ஹு. அபு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய மகா கௌரவமிக்க பனு ஹாஷிம் குடும்பத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்யறான்? அவருடைய தீனை பாதுகாப்பதற்காகவே அல்லாஹ் வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹ் வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் என்ன உலகம் பூரா இஸ்லாம் எப்படி ஸ்பிரிட் ஆனிச்சுங்கிற ஹிஸ்டரி நம்ம எடுத்தோம்னு சொன்னா உலகம் பூரா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அவுலாதுகள் தான் கொண்டு போயிருப்பாங்க. சய்யிதைன் ஷஹீதைன் ஹஸனைன் கரீமைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஆள் தான் கொண்டு போயிருப்பாங்க. ஒன்னு ஹஸனி சய்யிதா இருப்பாங்க, இல்ல ஹுசைனி சய்யிதா இருப்பாங்க. அது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துல இமாம் ஹுசைனுக்கு என்ன
பிரதானமா இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம், இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை 2 ஷாக் வருது, 2 ரூட் வருது. ஒன்னு இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம், இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு மாஷா அல்லாஹ் இமாம் ஸைத் அலைஹிஸ்ஸலாம். அது வராம இல்லை இந்தியாவுக்கு. தப்லீக் மாதஷா இமாம் ஸைத் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை. खाजा केसुदराज बंदरवास इमाम ज़ैद अलैहिस्सलाम की परंपरा है. रहमतुल आलमीन मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम அதிமுஷான அஹ்லு பைத் அத்ஹாருடைய எல்லா கபீலால உள்ள சஹாதாத் மார்கள் என்ன உலகத்துல பல பாகங்கள் எடுவானுக்கு படுவானுக்கு லட்சக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் சஃபர் லாங் டிராவல். अब अल्लाह जल्ल शानहु तआला रहमतुल आलमीन मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम உடைய அலீமு ஷான்ல அலமத்துல் அக்பர்ல நாயகத்துடைய அந்த பரிசுத்தமான பரம்பரைக்கு குடும்பத்துக்கு நல்ல ஒரு பெரிய விசேஷத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு நாயகம் அந்த குடும்பத்துல வந்ததனால அல்லாஹ் அந்த ஹாஷிம் குடும்பத்துக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய கிரேட்னஸ் அல்லாஹ் கொடுத்திருக்கான். மிகப்பெரிய கிரேட்னஸ், மிகப்பெரிய கௌரவத்தை அல்லாஹ் ஷரஃப அஸமத் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான சய்யிதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் சய்யிது உல்தி ஆதம் அஜ்மஈன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம வ ஆலம் அலீம் ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் உலகத்துல எப்படி எல்லாம் இஸ்லாமை கொண்டு போனாங்க நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் வசதியான ஜமானா இல்லை. ஏறத்தாழ ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷம்? 700-800 வருஷத்துக்கு முன்னாடி, 700-800 வருஷம் கிட்ட வரும். அந்த காலத்துல இந்தோனேசியா, மலேசியா பாகங்கள்ல பூரா இஸ்லாமை கொண்டு வந்தது யாரு? முதலாக சுல்தான் ஆரிஃபீன் சையதுனா சையது இஸ்மாயில் அல் ஹசனி வல் ஹுசைனி இப்னு குதுப் ஸமான் சையது அப்துல் ஜப்பார் அல் ஹசனி வல் ஹுசைனி இப்னு சுல்தான் ஆரிஃபீன் சையது இஸ்மாயில் அல் ஹசனி வல் ஹுசைனி इब्न सैयद अब्दुल कादिर अल हसनी वल हुसैनी इब्न सैयद अबी सालिह अल हसनी वल हुसैनी इब्न सैयद अब्दुल जब्बार अल हसनी वल हुसैनी इब्न सैयदना गौसुल्लाह अल मुहीद्दीन सैयद अब्दुल कादिर जिलानी रदियल्लाहु तआला अन्हुम अजमईन व फज़ अलैना बरकात मिनहुम दहर दरना आमीन. गौसुल्लाह तुरे புள்ள மூணாவது புள்ள सैयदना अब्दुल रज़्ज़ाक ताजुद्दीन कादिर नायम, அவங்க தான் கௌசுல்லாஹ்வுடைய பிரதான கலீஃபா. அவங்க மூலமா தான் காதரியா சில்சிலா ஆலம்புரா வருது. அவங்களுக்கு நேர மூத்தவங்க சையத் அப்துல் ஜப்பார், கௌசுல்லாஹ்வுடைய முதல் புள்ள, ஃபர்ஸ்ட் சன் அப்துல் வஹாப் சைஃபுத்தீன் ஜீலானி. நம்ம எல்லாம் ஜியாரத்துக்கு போனோமே ராஜஸ்தான் நாகூர். சையத் அப்துல் வஹாப் சைஃபுத்தீன் ஜீலானி மூத்தவங்க. இரண்டாவது புள்ள சையத் அப்துல் ஜப்பார் அல் காதிரி. சையத் அப்துல் ஜப்பார் அல் காதிரி நாயகத்துடைய புள்ள சையது அபி சாலிஹ் அல் காதிரி. அபி சாலிஹ் காதிரியோட புள்ள சையத் அப்துல் காதிர். அப்துல் காதிர் புள்ள சுல்தான் ஆரிஃபீன் சையது இஸ்மாயில் அல் ஹசனி வல் ஹுசைனி சாஹிப் குலபுசார் மலாக்கா மலேசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் மாஷா. அவங்க தான் முதல் மசாலா என்ன ஏறதால ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடியே 800 years before மாஷா அல்லாஹ் இந்தோனேசியா, மலேசியா பாகத்துல பூரா இஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ரபியுல் அவ்வல் மாசம் பிற 17 எஜமான உருஸ் முபாரக். எஜமான உருஸ் முபாரக். பெரிய சாஹிபுல் கராமா. அவங்களோட கராமத் என்ன எத்தனையோ இருக்குது. அதுல நம்ம வாபாநாயகத்துடைய பெரிய ஆசிக்கான புள்ள நாவூர் ஷரீஃப்ல
புதுமான தெருவுன்னு ஒரு தெருவு இருக்கு. அந்த தெருவில் என்ன உதுமா மரக்காரன்னு சொல்லி ஒரு பெரிய பிசினஸ் மேன் சிங்கப்பூர்ல. அந்த உதுமா மரக்கார மாஸ்டர் ஒரு தரம் புலபசார் அப்பாட ஜியாரத்துக்கு போயிருக்கும் போது அங்க யாசின் ஷரீஃப்லாம் ஓதிட்டு ஹதியா செய்யும் போது நாவுரஜமா ஆண்டவங்களை முன்னாடி சொல்றதா, சுல்தான் ஆரிஃபின் அப்பாவை முதல் சொல்றதா, யார முதல் சொல்றதுன்னு அவருக்கு ஒரு தரத்து தோன்றுச்சு. நம்ம எஜமான திருநாமத்துல முதல்ல ஓதவா, முதல்ல சொல்றதா, இல்ல சுல்தான் உஸ்மான் நாயத்தை முதல்ல சொல்றதா? அப்படிதான் சரி நம்ம எஜமானே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் பெரிய விதமான பாஷா நாயத்தை காதல் ஒளியாளர் திருநாமத்தை முதல்ல சொல்லி ஒழுங்கா புடி. சுல்தான் ஆரிஃபின் நாயத்தை ரெண்டாவதா சொல்லி யாசின் ஷரீஃபை ஹதியா செஞ்சு முடிச்சுட்டேன்னா படுத்து தூங்கும் போது தூங்குனதான் தாமதம். என்கிட்ட வந்து நேர்ல கேட்டாப்புல, சேதுவாப்பா நான் அப்படி மனம் கண்டேன், நான் கண்டது சரிதானா? நான் சொன்ன கண்டது சரிதான். விஷயம் என்னன்னா சுல்தான் ஆரிஃபின் அப்பா வந்திருக்கிறாங்க. ஆள் நல்ல என்ன வாட்டர் சாட்டமா பல அழகா நூறாணியத்தோட கூட ஒரு சின்ன பிள்ளைய கூட கூட்டிட்டு வந்துக்கிறாங்க. பிரெஞ்சு கட்டு தாடி வச்சு, இங்க மட்டும் பிரெஞ்சு கட்டு தாடி தான் வச்சு மசாலா என்ன கூட கூட்டிட்டு வந்துருக்கிறாங்க. கூட்டிட்டு வந்து ஓய் உதுமா, நான் ஒரு செய்யல, ஓய் உதுமான உடனே உதுமா மறைக்காது பயந்து போய் மாசாங்க. ஒவ்வொரு ஷாவுல மீது பாருங்க, சின்ன பிள்ளைய கிட்ட நிற்கிறது ஒவ்வொரு ஷாவுல மீது பாருங்க. உதுமா மறைக்காது பயந்து போய் இருந்துட்டாங்க. அப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மனம் பார்த்து செய்தவப்பா நான் சொன்னேன், ஆமா சரிதான் எதுமா பெரிய எதுமாண்டவங்களோட பாஷா நாயத்திலே வாப்பாட 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 என்ன ஒரு வாப்பா இல்ல ஏறத்தால மாசால என்ன 6-7 எஜமான ஓதுராத்துடைய 10வது தலைமுறை புரிஞ்சா, 11வது தலைமுறை வரும் புரிஞ்சா, 11வது தலைமுறை அவங்க மாசால 4வது தலைமுறை 7 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க. அப்ப அவங்களுக்கு பாஷா நாயம் சின்ன பிள்ளை தானே, குழந்தை தானே, அதனாலதான் காட்டுகிறாங்க அப்படின்னு சொல்லி மாசா. இன்னைக்கு மாசால என்ன சுல்தான் ஆரிஃபின் செய்தி இஸ்மாயில் நாயத்தை நாம முனாஜாத் செய்யும் போது அழைத்தவர் குரலுக்கு என்ன உடனடி இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஜவாபு தந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய சாஹிபுல் கஷ்டிபுல் கராமத் மாஷா. எனக்கு என்னது அனுபவம் இருக்கு. இதமா ஆபா நாயத்துடைய உத்தரவோட 19 மாதங்கள் நான் அந்த கல்வத்தில் இருக்கிறேன், ரியாதத்தில் இருக்கிறேன் மாஷா. 19 மாசம் ரியாதத்தில் இருக்கிறேன். பெரிய நாதம். இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து அந்த அந்த சரௌண்டிங் ஃபுல்லா என்ன இஸ்லாம கொண்டு வந்தது ஹவுசுலாலத்துடைய 4வது தலைமுறை பேரப்புள்ள. 4வது தலைமுறை பேரப்புள்ள சுல்தான் ஆரிஃபின் செய்தி இஸ்மாயில் நாயகத்துடைய வாப்பா சையத் அப்துல் காதிர். சையத் அப்துல் காதிர் அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு அஹு உண்டு, ஒரு சகோதரர் உண்டு. அவங்க பேர் மாஷா அல்லாஹ் சையத் ஹசன். அந்த சையத் ஹசனுடைய பரம்பரையில தான் மாஷா அல்லாஹ் சையத் சலாஹுதீன் இப்னு ஜும்அத்துல் காதிரி வர்றாப்ல. யாரு? வலபட நம்ம ஜத்தல் கரீம் தாஜுல் அக்தாப் சையத் அஹ்மத் ஜலாலுத்தீன் புகாரி உடைய ஜௌதாய் முஹ்தரமாவுடைய வாப்பா. வலபட்டணம் செய்த அவர்கள் நிக்காஹ் செஞ்சது மாஷா அல்லாஹ் ஹவுசுலாலத்துடைய பிள்ளைய பரம்பரையில வந்த கிராண்ட் டாட்டர். வலபட்டணம் நம்ம ஜத்தல் கரீம் சையத் அஹ்மத் ஜலாலுத்தீன் புகாரியுடைய முர்ஷிதும் ஃபாதர்னாவும் ஒரே ஆள். ஷேகுடைய பிள்ளை தான் முடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு காதரியா தெரிய என்ன கொடுத்தது மனைவிடைய கொஞ்சாதேர் வாப்பாட்ட தான் காதரியா வாங்கினாங்க. அஹ்மத் ஜலாலுடைய ஷேக் முர்ஷித் யாரு? சையத் சலாஹுதீன். சலாஹுதீன் யார் மாஷா ஹவுசுலாலத்துடைய பரம்பரையில சையத் அப்துல் ஜப்பாருல் காதிர் நாயகத்துடைய வாரிசுல வர்றாங்க மாஷா. அப்ப சுல்தான் ஆரிஃபின் செய்தி இஸ்மாயில் நாயகத்துடைய உருஸ் முபாரக். அதே போல மாஷா அல்லாஹ்
கௌசுலாத்துடைய 17வது தலைமுறை பேர் புள்ள. உலகத்துல இல்ல ஒவ்வொரு அவுலியாக்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்துருப்பான். சும்மா ஒன்றும் தெரியாம என்ன சும்மா இதுலயே பார்த்துட்டு சரி ஆக்கு என்ன அது கராமத்து இது கராமத்து, அது கராமத்தே இல்லை, அது கராமத்தே இல்லை, அதெல்லாம் கராமத்து தான். என்ன கராமத்து காட்டினாரு? சொன்னாரு அவர் எப்ப மூத்தா போயிடுவான்னு சொன்னாரு. இந்த டேட்ல மூத்தா போயிடுவார், கரெக்டா அன்னைக்கு மூத்தா போயிட்டாரு. ஆனா அவுலியாக்கள் வாழ வைக்குவாங்க, யாரையும் மூத்தாக்க மாட்டாங்க. அவுலியாக்கள் எல்லாரையும் வாழ வைக்குவாங்க. அவுலியாக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? வாழ வைக்குவாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீம் ஷான் அஹ்லு பைத் அத்தார் கௌசுல் ஆலம் என்ன? ஹம்மாத ஷேக்குடைய தர்பியத்துல அம்மா ஷேக்குடைய கௌசுல் ஆலம் இருக்கும்போது ஹம்மாத ஷேக்குடைய பெரிய ஆஷிக்கான ஒரு ஆள் வந்தார். வந்து ஹம்மாத ஷேக்குடைய உத்தரவு வாங்க வந்திருக்கிறார். ஹம்மாத ஷேக்குடைய உத்தரவு இஜாசத் வாங்க வந்திருக்கிறார். என்ன இஜாசத்து? அவர் வியாபாரத்துக்கு பிசினஸ்க்கு போறார், போவான்னு கேட்டு வந்திருக்கிறார். அது பெருங்கொண்ட பெரிய பிசினஸ். ஹம்மாத ஷேக் சொன்னாங்க, அல்ல நீ போயிடாத, போக கூடாது, போனீன்னா கதை முடிஞ்சுட்டாங்க, மூத்தா போயிருவ, கொலை செய்யப்பட்டுருவ, புரிஞ்சா, போயிடாதன்னு சொல்லிட்டாங்க. அவர் அந்த வியாபாரத்தை சிந்தனையில வச்சு எத்தனையோ விஷயங்களை வச்சிருக்கிறார். நிஜமானே அது முடிஞ்சா அப்படி இப்படி உயிர் வேணா வீட்டுல இரு, மக்கள் ஆவனா போவானா, உயிர் போயிரும் சொன்னா போவான் அந்த மனுஷன். ரொம்ப கவலையோட வந்தாங்க. கௌசுலால மாஷால்ல என்ன ஹம்மாத ஷேக்குடைய முபாரக்கான துணிமணி எல்லாம் துவச்சி எல்லா துணிமணி துவச்சி போட்டு இருக்கிறாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்தாஹார தௌலத்துல் அக்பர் அல்லவா சையத் அப்துல் காதர் ஜிலானி கேட்டாங்க, என்ன ஹஜ்ரத் ஷேഖனா பார்க்க போனீங்க, ரொம்ப ஹுஸ்னோட வரீங்களே, என்ன? மாஷாஅல்லாஹ். என்ன அவர் நடந்த சம்பவத்தை சொன்னார். கௌசுலால சொன்னாங்க, எல்லாம் போயிட்டு வாங்க வியாபாரத்துக்கு, திரும்பி வந்துருவீங்க. கௌசுலால சொன்னாங்க, நீங்க யாரும் சொல்லிடாதீங்க. அதனால என்ன வடபட்டணத்துல நான் தங்கி இருக்கும் போது என்ன ஒரு மனுஷன், நான் வீட்டுல அந்த மேல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவரோட பிள்ளைக்கு என்ன ராத்திரில தூக்கத்துல யூரின் போயிட்டே இருக்குது, அப்படி மந்திரிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப நான் தூக்கிட்டு இருந்தேன், என்னோட 3 ஹாதிம் இருக்கிறாங்க. ஒன்று அப்துல்லா முஸ்லியார் வரும், இன்னொன்று இப்ராஹிம் சக்காஃபி, இன்னொன்று இந்த ஷிஹாபுன்னு ஒரு ஆள். என்ன அப்போ அப்துல்லா சுக்கூர் தான் இருக்கிறாப்புல, இப்ராஹிம் இருக்கிறாப்புல கூப்பிட்டு மாப்பாட்டெல்லாம் போகணும், இதுக்கு நான் மந்திரிச்சு விட்டாப்புல. அந்த ஆள் அடுத்த நாள் கூட்டிட்டு வந்தாப்புல. என்னன்னு இப்ராஹிம் சொல்றாரு, உஸ்தாத் எப்போது என் கூட ஒரு தரம் தான் வீட்டுக்கு போவோம், நீங்க மந்திரிச்ச போறதுக்கு ராத்திரி முழுக்க மூத்தரமே என்ன பெண்ணா என்ன இதாயிடுச்சு. அவர் இப்ராஹிம் மேல கொண்டு வந்தாங்க. இப்ப இங்க என்ன ஆகுது? ஹோதுலான சொல்றாங்க, மாஷா அல்லாஹ் போயிட்டு வா, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல. அவருக்கு என்ன எதா இருந்தாலும் ஹம்மாத ஷேக்குடைய புள்ளதானே அவங்க. அதனால என்ன அவர் வியாபாரத்துக்கு போனவர் நல்ல சக்சஸ்ஃபுல். மாஷா வியாபாரிகள் ஒன்ன பிளான் பண்ணுவாப்புல, அத பயங்கரமா மாஷா அல்லாஹ் ஹோசுலான அவர் கொடுத்த மாதிரி நம்ம வியாபாரி கொடுக்கணும். மாஷா புரிஞ்சா? அவருக்கு மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப பயங்கர சக்சஸ்ஃபுல். வந்தவன அந்த மனுஷனுக்கு என்ன போகும்போது ஒண்ணு இல்லை, வந்தவன கன்ஃபியூஸ் வந்துருச்சு. என்ன
குரு போவாதன்னு சொன்னாங்க, சிஷ்ய புள்ள போக சொன்னாங்க. ஆனா நம்ம நல்ல விதமா திரும்பி வந்துட்டோமே. சும்மா இருக்க வேண்டியதானே இருந்தாரு. மறுபடியும் என்ன எஜமான்ட்ட வந்து அம்மாசை கேட்டாங்க, வியாபாரத்துக்கு போகல. இல்ல செய்தி போயிட்டு வந்து போனியா? என்ன வியாபாரத்துக்கு போனியா? நீ போயிட்டு நல்ல வியாபாரம்னா பரக்கத்தா முடிஞ்சு நாயகமே. அவன் அப்படியே தஹீராமது சொன்னார், நாயகமே நான் தங்களை பார்த்துட்டு போகும்போது இது மாதிரி தங்களோட திருமீது அப்துல் காதர் ஜிலானி என்னை கண்டு கேட்டாப்புல, என்ன ரொம்ப ஹுசனா போறீங்கன்னு நான் விஷயத்த சொன்னேன். அவங்க தான் சொன்னாங்க போயிட்டு வான்னு சொல்லி ஒதுரானத்தை கூப்பிட்டாங்க. அம்மாசி ஒசுராலத்தை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மாசி என்ன விஷயம்? எஜமானே தாங்கள் அவர் மக்தல் ஆயிடுவீங்க, கொல்லப்பட்டுருவான்னு சொன்னதா அவர் சொன்னாரு. நான் மசால என்ன அவர தகுதியில லௌஹ பார்த்தேன் நான் போயிட்டு வான்னு சொன்னேன். லௌஹல என்ன பார்த்தீ? இல்ல கொல்லப்பட மாட்டாருன்னு இருந்துச்சுன்னு சொல்லி அம்மாசியை மறுபடியும் பார்த்தாங்க, கொல்லப்பட மாட்டாருன்னு இருக்கு. அப்ப இல்ஹாம் ரஹ்மத்துல்லாஹி ஹம்மாசே மாஷாஅல்லாஹ் என்ன ரப்போட முனாஜா செஞ்சாங்க. மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா இல்ஹாம் ஹக்கு கொடுத்தான் ஹம்மாத ஷேக். மாஷாஅல்லாஹ் ஹம்மாத் நீங்க பார்த்த மாதிரி என்ன கொல்லப்படுவான்னு தான் இருந்தது. புரிஞ்சா? எப்போ என்னுடைய மஹபூப் அப்துல் காதர் பார்த்தா அப்படியே மாஷாஅல்லாஹ் அப்துல் காதர் முபாரக்கான பார்வையில அந்த தக்தீர் மாறி போயிடுச்சு. அப்துல் காதரை முனாஜாத் செய்யல, அப்துல் காதர் கேட்கல, அப்துல் காதர் பார்த்ததுதான் மாஷாஅல்லாஹ் அங்க என்ன ஆச்சு? தக்தீர் மாறிடுச்சு. மாஷாஅல்லாஹ் இதுதான் கௌசுல் ஆலம். மாஷாஅல்லாஹ் இதுதான் கௌசுல் ஆலம். அதனால தான் சொன்னாங்க வஜூதி சரா சிர்ரம் வ சிர்ரில் ஹகீகதி வ மர்தபதி ஃபாகத அலா குல்லி ருத்பதி அம்ரி அம்ருல்லாஹ் அம்ரியே அம்ருல்லாஹ். இந்த கௌசுல் ஆலத்துடைய 17வது தலைமுறை பேரப்புள்ள, 17வது தலைமுறை பேரப்புள்ள மதுஹர கௌசுல் ஆலமான காதர் அவுலியா பாதுஷா நாயகத்துடைய खलीफा नायकतुडे खलीफा खाजगान सिलसिला चिश्तल खाजा सुल्तान सैयद अलाउद्दीन बादशाह नायक मदुரை கோரிப்பாள இன்னைக்கு பாதுஷா நாயகத்துடைய உருஸ் முபாரக் மாஷா. பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா பாதுஷா நாயகம் ஒரு இடத்துல இருப்பாங்க, விசால் முபாரக் ஆவாங்க, தல்ஃபீன் ஆவாங்க, கொஞ்ச நாளைக்கு கூட அங்கேருந்து எந்திரிச்சு போய் இன்னொரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க மாஷா. இப்படியே அவங்களுக்கு 11 மாசம் உருஸ் இருக்குது. ரபியுல் அவ்வல்ல இருந்து 11 ஜியாரத்துக்கு 10 ஜியாரத்து மாஷா அல்லாஹ் தமிழ்நாட்டில் இருக்குது, ஒரு ஜியாரத்து சிலோன்ல நீர்கொழும்புல இருக்குது மாஷா. அவங்க தான் அதனால மனசுல இருக்கிறாங்க. கடைசியா மாஷா அல்லாஹ் என்ன நாகூர் ஷரீஃப் பக்கத்துல பாப்பாவூர் கௌசுல் ஆலத்துடைய 17வது தலைமுறை பேரப்புள்ள 11 மௌலித் இருக்குது அவங்களுக்கு மாஷா. கராமாத்து எத்தனை கராமாத்து இருக்குது பாய், நீ சும்மா இதே கராமத்து அவுலியாக்கள் வாழ வைக்குவாங்க எல்லாரும். கொல்லப்படுற ஆள தன் பார்வை மூலமா என்ன வாழ வளைச்ச வரலாறு கௌச சகலைன் महबूब सुबहानी माशूक रहमानी किंदीला नूरानी हर दो जहानी काशिफ मकान हर मुश्किल आसानी गौसुल आला सुल्तान मुहीद्दीन सैयद अब्दुल कादिर हसनी व हुसैनी जाफर जीला अल्लाह ताला गौसुल आला तेरे பேர முள்ள மாஷா 17வது பேர 11 இடத்துல மாஷா. சில பிள்ளைகள் கேட்குவாங்க அவுலியாக்கள் எங்கேயாண்டு குறிப்பா இந்த சலாலாலையில என்ன இப்ராஹிம் அல்ஹம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஜியாரத்துல இருக்கும். அசலா இப்ராஹிம் அல்ஹம் ரலியல்லாஹு இருந்தது பூரா மதீனா முனவராவுல. அவங்க ததுபீன் ஆனது ஜன்னத்துல் பகீல
அப்போ சலால எப்படி எல்லாம் சொல்றோம் முடியும். ஒரு இடத்துல இல்ல 9 இடத்துல இருப்பாங்க. இப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஜியாரத்துனா யமன்ல இருக்குது. ஆனா ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் ஷரீஃபாக ஹனஃபி இமாமுடைய தில்மீது ஹனஃபி மذஹபுடைய மிகப்பெரிய ஃபகீஹ் ஹாஷிம் கூட கேட்டாப்ல கிதாபுல் ஆசார பத்தி நான் அஜ்மீர் ஷரீஃப்ல இருக்கும்போது தான் நினைக்கிறேன். புரிஞ்சா? இமாம் அபு யூசுப் உடைய கிதாபுல் ஆசார்ல என்ன மகாம் இப்ராஹிமுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மாபைன்ல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈத் மீலாத மௌலிதுல் கரீமை எதிர்பார்த்து அம்பியாக்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. கண்மண்ணாக வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி அப்புறம் முடிவுக்கு வந்தாங்க. பரவாயில்லை, இந்த ஊர்ல மூத்தா போய் நம்ம என்ன ததுஃபீன் ஆயிடும். அந்த அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு நாள் மௌலிதுல் கரீமாகி வரும்போது அவர்கள் நாரேஷனுடைய கபர் மேல பட்டா போதும். மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய கதமைன் கரீமைன் நம்ம கபர் மேல பட்டா போதும். அது கதம் முபாரக் இருக்கிற இடம் என்ன? அஃதல் மின் அர்ஷில்லாஹி தஆலா, அஃதல் மின் அர்ஷில்லாஹி தஆலா. அப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஜியாரத்துன கிதாபுல் ஆசர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி மகாம் இப்ராஹிம் ஹஜ்ருல் அஸ்வதுடைய மாபைன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அது யமன்ல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தஸ்வருஃபாத் பாய் மௌத்துங்கிறது என்ன? சாதாரணமான ஆபத்து நாஸ். மௌத்த விலகி வச்சிருக்கிற மாதிரி அல்ல மௌத். மௌத்த பத்தி மாஷா அல்லாஹ் என்ன மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி சொல்லுவாங்க. மௌத்துக்கு முன்னாடி என்ன அஹ்லுல்லாக்கள் உரையிலிடப்பட்ட வாள் போல இருப்பாங்க. ஒரு வாளை கவர்ல போட்டு வச்சிருக்கு, வாளுக்கு உரம் போட்டு வச்சிருக்கு. மௌத் பிஃபோர் மௌத். மௌத்தான பிறகு என்ன அவங்க உரையில இருந்து உருவி வாள் போட்டு இருப்பாங்க. மௌத்துக்கு பிறகுதான் தசர்ருஃபாத் என்ன அவங்களுக்கு ஏன்னா ஷரியத்துடைய அந்த கட்டுப்பாடு அந்த ஹத்தை விட்டவங்க நீங்க போயிட்டாங்க. இப்ப என்ன வேணாலும் செய்யலாம். மாஷா அல்லாஹ் ஆலமு ஷஹாதா இருக்கும்போது ஷரஹுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஷரஹுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஆலமு ஷஹாதா இருந்து என்ன அவங்க குரூஜான பிறகு மாஷா அல்லாஹ் சுஹனத் அத ஃப்ரீ பேடா இருப்பாங்க. நம்ம இஸ்லாஹாத்துல ஸ்போக்கன் என்ன சொன்னா ஃப்ரீ பேட் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் குதுபு சுல்தான் खाजा सईद अलाउद्दीन बादशाह என்னோட லைஃப்ல என்ன நிறைய அவரோட மதது ஹிமாயத்துனா அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செஞ்சிருக்கான். வஹாபியாக்களை எதிர்த்து பயான் செய்திருக்க போயிட்ட நேரத்துல வஹாபிசத்துல உள்ள ஆளுக்கு என்ன ஒரு தடவை ரொம்ப கடுமையா நமக்கு ட்ரபிள் கொடுக்கும்போது மாஷா அல்லாஹ் செய்தவர்கள்ட்ட போய் அது வந்து இல்லைங்க முனாஜாத் ஏன்னா நம்ம சிஷ்டியா சில்சிலால உள்ளோம் ஹவுசுல்லாஹுடைய பேரப்புல நம்முடைய மஷாயிக் அவர்கள் உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ் முறை என்ன சில தினங்களுக்கு கூட அந்த ஆதாக்களை எல்லாம் அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டாங்க. மாஷா மிகப்பெரிய சாஹிபுல் கராமத் खाजा சுல்தான் சையத் அலாவுதீன் பாதுஷா நாயகம் அவங்களோட ஷேகுடைய புல்ல खाजा சுல்தான் சையத் ஷம்சுதீன் பாதுஷா நாயகம். ஷேக் அவங்களுக்கு கொடுத்த ரியாலத் என்னன்னா புள்ளையை பத்திரமா பார்த்துங்க, மகனை பத்திரமா பார்த்துங்க. ரியாலத் அதுதான். முர்ஷிது கொடுக்கறதான ரியாலா. பெரிய முதக்கிரா குடிச்சு என்ன நிறைய கிதாபை உருட்டி பெரட்டி என்ன ஓதுவதல்ல ரியாலா. ரியாலத் அது முர்ஷிதுரை இஜாசத்தா ரியாலா. கல்வத்து நாயகத்துக்கு ஒரு ஆள் வந்தாப்புல வந்து சொன்னாரு, நாயகமே நிறைய நான் அவராது ஓதுறேன், ஒண்ணுமே கல்பு ஒண்ணும் தசல்லி ஆக மாட்டேங்குது, கல்புல ஒரு சுகூன் வர மாட்டேங்குது. அந்த சுன்னத்து இந்த சுன்னத்து அது அந்த அவராது இந்த அவராது அந்த ஹிஸ்பு இந்த ஹிஸ்பு எல்லா ஹிஸ்பையும் சொன்னார், எல்லா ஹஸாவும் ஓதுறேன். எஜமா கேட்டாங்க பொருளுக்கும் சாஹிபுல் கல்வத் எல்லாம் தெரியுங்க, நீ இப்ப என்கிட்ட என்ன கேட்குறீங்க? நாங்கள் ஏதாவது சொல்லிக் கொடுக்க நாயகமே அதையும் ஓதுறேன். ஏன் அதையும் ஓதி பெண்ணு வரணும் யார்கிட்ட சொல்றதுக்கா இன்னொரு வாழ்கிட்ட போய்
என்ன எஜமான செய்யணும்? எல்லாத்தையும் விட்டுருவோமா? எல்லாத்தையும் விட்டுருவோம். ஒன்றுமே சொல்றேன், எல்லா ஹஜாபையும் நிப்பாட்டு, எந்த இதுக்கும் ஓதக்கூடாது. தொழுவ பரல, அப்ப நான் சொல்றது மட்டும் ஓதணும். சரி எஜமான, அப்படியே செய்யற எஜமான. கல்வத்தை நான் ஒரு திக்ர சொல்லி போதுன்னு சொல்லி என்ன திக்கிறது? வேற ஒண்ணும் இல்ல, அதுக்குள்ள பல விஷயம் இருக்கும். கல்வத்தை நான் சொல்லி கொடுத்தாங்க, மாஷா அல்லாஹ். சொல்லிக்கிட்டே இருங்க. வெள்ளை காக்கா மல்லக்க பறக்குது, வெள்ளை காக்கா மல்லக்க பறக்குது, வெள்ளை காக்கா மல்லக்க பறக்குதுன்னு சொல்லி, வெள்ளை காக்கா மல்லக்கன புரியுது, நிமிந்து பறக்குது. இன்னொரு அறிவிப்புல வர்றது இப்படி சொல்லி கொடுத்தாங்க, சித்திரத்தை கொக்கு ரச்சனத்தை கக்கு, சித்திரத்தை கொக்கு ரச்சனத்தை கக்கு, சித்திரத்தை கொக்கு ரச்சனத்தை கக்கு, சித்திரத்தை கொக்கு ரச்சனத்தை கக்கு சொல்லிட்டு அவர் திக்ரு தான் ராத்திரி வரும். எப்போதுமாறு ஒரு நாள் சொல்லிட்டு படுத்துக்கிறார். ஒரு தஹஜ்ஜத் நேரம் இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் வாசல்ல வீட்டுல திண்ணையில என்ன பாய் போட்டு படுக்கிறது, குளிர் நேரம் வந்து அந்த மரம் போட்டு படுக்கிறது. சாக்கு இருக்குது, சாக்கு கோணி கோணி கோணில மரம் போட்டு படுக்கிறது. அந்த மாதிரி படுத்துக்கிறதா. ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி எந்திரிச்சு படுத்து, வாழைக்கும் சலாம். ஒரு அப்பா நிக்கிறான், யாரோ பார்க்க சொன்னா அழகா இருக்கிறாங்க, வாங்க வாயை திறந்த வாயில உமிழ்ந்து முபாரக்கா உமிழ்ந்து கொடுத்தான். துவாபதகன் கொடுத்துட்டு மாசால என்ன டக்குனு கை விட்டாங்க. ஜோப் கொடுத்த அழகான ஒரு துண்டு எடுத்து தலைப்பா கட்டினாங்க, மேல துண்டெல்லாம் போத்தினாங்க. இவரு பறக்க பறக்க முடிக்கிறார். ஆபாட்டு போயிட்டா ஃபஜருக்கு பாங்க சொல்லுது. நேர கல்வத்து நேரத்தில் ஓடினார். கல்வத்து நேரத்தில் ஓடி போனா இவர் போறாப்புல கரெக்டாங்க கல்வத்து அறையில என்ன எஜமா காதின் உத்தரவு விட்டு கதவு திறந்துட்டாங்க. கதவு திறந்தாரு. உள்ள போனவொன்னு பாருங்கன்னு இந்த காலத்துல என்ன அபுதார்கள்ல ஒரு ஆள் வஃபாத் ஆயிட்டாங்க. கதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன வந்து கேட்டாங்க, மாஷா அல்லாஹ் நான் உமரை காட்டி விட்டேன், தலப்பா கட்டி விட்டாங்களா உமருக்கு? இது சித்திரத்தை கொக்கு ரத்திரத்தை கக்குல அபுதார் சிபத்து விலாயத்து ஹாசில் ஆயிடுச்சு. விலாயத்துடைய மராத்திபாத்துகளும் அவுலியாய் கிராமுடைய ஹசாயிஸ்கள் மாஷா அல்லாஹ் நாமோ சரியா படிச்சு வளரணும். சும்மா மனம் போன போக்கல என்ன இவர் ரிஜால் கைப்பு, இவர் மண்ணம் கட்டி, இவர் அது இது சொல்லிட்டு என்ன சுமோக்கரையெல்லாம் போய் நம்ம ரிஜால் கை பார்க்கிற கூடாது. புரியுதா? விலாயத்துக்கு மானம் என்னன்னு தெரியாதவன நாம வலி வலிட்டா வலி அல்ல, போடியில வேணா வலி இருக்கும், பெயின் இருக்கும் அவருக்கு. அவர் அந்த வலி. அப்ப மாஷா அல்லாஹ் கௌசுலானத்துடைய 17ஆம் தலைமுறை பேரப்புள்ள குதுபு சுல்தான் ஹாஜா சையத் அலாவுதீன் பாதுஷா நாயகம் கோரிபாளையம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ قال علينا البركات منه ظهر التمام நாயகத்துடைய உருஸ் முபாரக் இன்னைக்கு மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லு பைத் தாருடைய அன்வார் தஜல்லியாத் இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். சுல்தான் ஆரிஃபின் சையத் இஸ்மாயில் சாஹிப் அபுல் அபஸார் குதுபு சுல்தான் சையத் அலாவுதீன் பாதுஷா நாயகம் கோரிபாளையம் எல்லாம் அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அலீம் ஷான் அல்மத்துல் அக்பர் இந்த முகர்ரபீன்களான முக்லஸீன்களான இந்த அஹ்லுல்லாஹ்களை நாம் என்ன அண்டி வாழக்கூடிய பரக்கத்து சரி கொண்டுதான் அல்லாஹ் நமக்கு அந்த மாரிஃபா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாத் மௌலித் கரீமுடைய இந்த ஈது சுரூர் உள்ள ஷஹர் நூருல் அல்ஹம்துலில்லாஹ் நாம நாயகத்துடைய பரிசுத்தமான அந்த குடும்பத்துடைய மகத்துவம் என்ன, கௌரவம் என்ன அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமாக. அதுல பத்ர் என்று சொன்னாலே முதல் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? பனு ஹாஷிமுடைய ஃபதீலத். மாஷா பனு ஹாஷிமுடைய ஃபதீலத். பத்ரில தொடங்கி அல்ஹம்துலில்லாஹ் கடைசியாக கர்பலா ஷரீஃப் வரையிலும், பத்ரில தொடங்கி கர்பலா ஷரீஃப் வரையிலும் பனு ஹாஷிமுடைய மிகப்பெரிய ஜுஹூத், மிகப்பெரிய தியாகம், ஜிஹாத், யாரும் செய்ய முடியாத ஜிஹாத். சுருக்கமா சொல்ல போனா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் எந்த அடியார்களுக்கெல்லாம் கொடுக்க நாடுறானோ அந்த அடியார்கள் கல்வில என்ன பனு ஹாஷிம் வழியா தான் அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். பனு ஹாஷிம் நிஸ்பத் ஷரீஃப்ல பனு ஹாஷிம் மூலமா தான் அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாத குதுஸுல் அலீல் அலீமுடைய அலீம் ஷான் அஸமத்துல் அக்பர் மாரிஃபத்து முபாரகாவை ஹய்யுல் கையூம் அல்லாஹுல் ஜலால் நாமும் நம்முடைய அஹ்லுல் மாரிஃபா செய்யறதுக்கு பனு ஹாஷிமுடைய பரக்கத்தை கொண்டு ஹஸனைன் கரீமையுடைய மதது ஹிமாயத்து கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனல்லாஹு ஃபضل ورسول اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وتصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لخمسة وتفي بها حار الوباء الخاتمة المصطفى والمرتضى وابناهما والخاتمة. خمسة أطفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. خمسة أطفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. خمسة أطفي بها حار الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. خمسة أطفي بها حار الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. خمسة أطفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. زين العابدين علي وابنه الباقر خير ولي والإمام الصادق الحفظ وعلي ذي أولى اليقين. رب فانفعنا ببركتهم وارزقنا الحسنى بحرمتهم وأمتنا في طريقتهم
ومعافاتهم من الفتن مثل زين العابدين علي وابنه الباقر خير ولي والإمام الصادق الحافظ وعلي ذي أولى اليقين رب فانفعنا ببركته واهدنا الحسنى بحرمته وأمتنا في طريقتهم ومعافاتهم من الفتن مثل زين العابدين علي وابنه الباقر خير ولي والإمام الصادق الحافظ وعلي ذي أولى اليقين ربي فانفعنا ببركتهم واهدنا الحسنى بحرمتهم وأمتنا في طريقتهم ومعافاتهم من الفتن بني فاطمة كبر كون ایمان کنی خاتمہ اگر دعوتن رد کنی برقبول منو دست دامان آل رسول الہی بحق بنی فاطمہ کبر کون ایمان کنی خاتمہ اگر دعوت رد کنی برقبول منو دست دامان آل رسول الہی بحق بنی فاطمہ کبر کون ایمان کنی خاتمہ اگر دعوت رد کنی برقبول منو دست دامان آل رسول 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 كما تحب الله